எக்ஸாம்ல இவ்வளோலாம் டீட்டெயில்டா கேட்கவே மாட்டேன். இவ்வளோ டீட்டெயில்டா வரவே வராது. அப்படி வேண்டாம். சரி, மங்கள ஸ்லோகம் சொல்ல பத்திலா. உதய நவேந்து சவர்ணவ் உதய நவேந்து சவர்ணவ் ஆசவதத்தா பலௌ பலஸ்யத்வாம் பத்மாவதீர்ண பூர்ணௌ வசந்த கம்ரௌ புஜௌ பாதாம். ஸ்லாக்யாம் அவந்தி நிருபதேஹ முடிஞ்சிருச்சு இல்லையா? ஷய்யானாவனதா முடிஞ்சது. கத்தியதாம் காச்சித் கதா அதோட நிக்கிறது. தூக்கம் வருது, ஏதாவது கதை சொல்லு. விதூஷகா சொல்றான், அகம் கரிஷ்யாமி அகம் கதையிஷ்யாமி ஓம் இதி கரோது அத்ர பவான் அப்படின்னு சொல்றான். அதாவது தூக்கம் வருதுன்னு ராஜா சொன்னான். யாரு? உதயனகா. தூக்கம் வருது, நீ கதை சொல்லு அப்படின்னு சொன்னா. நான் கதை சொல்றேன், நீ வந்து ஓம்னு சொல்லணும். ஓம்னு கொட்டணும்னு சொல்றோம்ல. கதை சொல்றேன், நீ சொல்லு. அப்பதான் கேட்கறமா இல்லையான்னு தெரியும். இல்லாட்டி கடுப்பாகும். கதை சொல்றவாளுக்கு கஷ்டமா இருக்கும் இல்லையா? நான் சொல்றேன், நீங்க ஓம்னு சொல்லணும். ராஜா பாடம் பாடம். ஓகே சரி, நான் ஓம்னு சொல்றேன். சொல்றேன். கிடைச்சதா? ராஜா விதூஷகः अस्ति नगरी उज्जयिनी नाम तत्र अधिक रमणीयानि उदकस्नानानि वर्तन्ते किल அப்படின்னு ஆரம்பிச்சான். அஸ்தி உஜ்ஜயினி நாம, அஸ்தி நகரி உஜ்ஜயினி நாம, உஜ்ஜயினின்னு ஒரு நகரம் இருக்கிறது அப்படின்னு ஆரம்பிச்சான். தத்ர அதிக ரமணீயானி, ரொம்ப ரமணீயமான, உதக ஸ்நானானி வர்த்தந்தே கில. உதக ஸ்நானம்னு சொன்னா ஸ்நானம் பண்றக்கூடிய உதகம். உதகம்னா நீர்நிலை, ஸ்நான கட்டங்கள்னு அர்த்தம். அதிக ரமணீயானி, ரொம்ப ரமணீயமான ஸ்நான கட்டங்கள் உஜ்ஜயினில இருக்கு இல்லையா அப்படின்னு ஆரம்பிச்சான். தத்ர அதிக ரமணீயானி உதக ஸ்நானானி, சந்தி பண்ணிருக்கு. அதிக ரமணீயான் உதக ஸ்நானானி, ரமணீயானி உதக ஸ்நானானி வர்த்தந்தே. ராஜா கதம் உஜ்ஜயினி நாம, உஜ்ஜயினி நான் சொன்னேன், உஜ்ஜயினி நாம, உஜ்ஜயினிங்கிற பேர்ல நான் ஆரம்பிச்சா அப்படின்னு அவன் உடனே ராஜா கேட்கிறான். எதி அனபிப்ரேதா ஏஷா கதா அந்நியம் கதையிஷ்யாமி. ஏன் உஜ்ஜயினா பிடிக்கலையா, வேற சொல்லட்டுமா அப்படின்னு கேட்கிறேன். எதி அனபிப்ரேதா ஏஷா கதா, இந்த கதை பிடிக்கலனா, உஜ்ஜயினின்னு ஆரம்பிச்சான், இன்னும் உஜ்ஜயினி நான் சொன்னேன், ஏன் பிடிக்கலையா, வேற கதை சொல்லட்டுமா அப்படின்னா. எதி அனபிப்ரேதா, ந அபிப்ரேதா தான் அனபிப்ரேதா, அபிப்பிராயம் இல்லையா இதுல. எதி அனபிப்ரேதா ஏஷா கதா, இந்த கதையில அபிப்பிராயம் இல்லை என்றால் அந்நியாம் கதையிஷ்யாமி, வேற கதையை சொல்றேன் என்ன போ அப்படின்னா அவன் விதூஷகன் சொன்னான். ராஜா வயசிய நகலு நாபிப்ரேதா ஏஷா கதா, பிடிக்காமலாம் இல்லப்பா, நகலு நாபிப்ரேதா, பிடிக்காம இல்ல, கிந்து ஸ்மராம் யவந்தியாதிபதே சுதாயாக பிரஸ்தான காலே ஸ்வஜனம் ஸ்மரந்தியாக பாஷ்பம் பிரவருத்தம் நயனாந்த லக்னம் ஸ்னேகான் மமைவோரசி பாதயந்தியாக. இது வந்து போன நாடகத்தினுடைய சீன். அதாவது போன நாடகமோ இல்ல வரப்போற நாடகமோ, அது ப்ரீக்வல்னு வச்சுட்டா வரப்போற நாடகம், சீக்வல்னு வச்சுட்டா இது சீக்வல்னு வச்சுட்டா, அதாவது அந்த பிரதிஜா யோகந்தராயணம் நாடகம் இருக்கு இல்லையா, அந்த நாடகத்துலதான் இவன் வந்து வாசவதத்தாவை கல்யாணம் பண்ணிக்கிற சீன்லாம் வருது. ஓகே, இவன் வாசவதத்தா எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறான்னா லவ் மேரேஜ். அந்த அவந்தி தேசத்தை உஜ்ஜயினியில தான் அவனுடைய இந்த வாசவதத்தாவோட அப்பா இருக்கான். அந்த வாசவதத்தாவோட அப்பா வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட் போலீஸ். அதனால அவனை வந்து ஏமாத்தி அவன் பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும். அதனால என்ன பண்றான், இவன் உதயணன் வந்து நல்லா வீணை வாசிப்பான். உதயணன்கிற ராஜாக்கு வந்து வீணையில ஒரு பெரிய சாமர்த்தியம் உண்டு. அதனால என்ன பண்ணுவான் இவன், அந்த வாசவதத்தாக்கு வீணை கத்து கொடுக்க ஆசிரியர் தேவை அப்படின்னு அவன் நோட்டீஸ் ஒட்டியிருப்பான். யாரு?
அந்த ராஜா இந்த உதயன அவந்தி ராஜா. உடனே இவன் வந்து ஒரு வீணை கத்து கொடுக்கிற இது மாதிரி ஆசிரியர் மாதிரி ஒரு பாக்கியராஜ் பெட்டி எடுத்துன்னு ஒரு கோவால கூட்டின்னு போற மாதிரின்னு வச்சுப்போமே. அவனை கூட்டின்னு போவான், தெரியும்ல அது. இவன் போவான். அங்க போகும்போது என்ன பண்ணுவான், அங்க இவளை முதல்ல மாணவியாக்கி அப்புறம் மனைவி ஆக்கலான்னு இவனோட பிளான். அப்ப கூட ஒரு யானை எல்லாம் மதம் கொண்டு வரும். அந்த மதம் பிடிச்ச யானையே வீணை வாசிச்சு இது பண்ற சீன்லாம் சூப்பரா இது பண்ணிருப்பான். அங்க வந்து என்ன ஆகும், இவனை வந்து ஜெயில போட்டுருவான். யாரு? அந்த வாசவதத்தாவோட அப்பா. அந்த ஜெயில இருந்து யோகந்தராயணனும் இவனும் ஒரு பிரிசன் பிரேக் சீன்லாம் நல்லா இருக்கும் போல் இருக்கு. நான் படிச்சது இல்ல யோகந்தராயணன் ஃபுல்லா படிக்கல, ஆனா கதையை கேள்விப்பட்டேன். அந்த பிரிசன் பிரேக் பண்ணி அங்கேருந்து இந்த வாசவதத்தாவையும் கூட்டிண்டு ஓடி இங்க வந்துடணும். இது வத்ச தேசத்துக்கு வரணும். வத்ச தேசம்னா உதயணன் ராஜாவா இருக்கான். அப்ப வரும்பொழுது அந்த அவங்களுடைய டெரிட்டரி இருக்கே, அதுல இருந்து செக் போஸ்ட் எல்லாம் அப்படி பிரிசன் பிரேக் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே இது பண்ணி வருவான். துரத்திட்டு வரும்பொழுது இந்த சேசிங் சீன்லாம் இருக்கும் போல் இருக்கு. அப்படி வரும்பொழுது இவ வந்து கடைசியா வெளில வந்ததுக்கு அப்புறமா என்ன இருந்தாலும் அப்பா வீடு, அவன் மேல இருக்கிற அன்புனாலையும் இதா இவனோட ஓடி வரா. ஆனா அவன் மேல இருக்கிற அன்புனால அவ இப்போ அப்பா விட்டுட்டு வரமேன்னு நினைச்சுண்டு அழறா. அப்படி அழற சீனை இவன் சொல்றான். அதுதான் எனக்கு நீ வந்து இது உஜ்ஜயினின்னு சொல்லும் பொழுது எனக்கு இதுதான் ஞாபகம் வருது அப்படின்னு இவன் சொல்றான். அவந்தி தேசத்தினுடைய தலைநகரம் தான் உஜ்ஜயினி. அவந்தியாதிபதேஹே சுதாயாக ஸ்மராமி. ஸ்மராமி அப்படின்னு ஆரம்பிக்கிறான். ஸ்மராமி, நான் திருப்பி ஞாபகப்படுத்திக்கிறேன். அவந்தியாதிபதேஹே சுதாயாக பிரஸ்தான காலே. பிரஸ்தான காலேனா கிளம்பி வரும்பொழுது ஸ்வஜனம் ஸ்மரந்தியாக. ஸ்வஜனஹானா தன்னுடைய ஜனங்கள். அதாவது அந்த ஊரை விட்டு இவ ஓடி வரா. இவனை பிடிச்சிருக்குங்கிறதுனால இவனோட வரா ஒண்ணு. இவன் வந்து வீணவாசிக்கு சொல்லி கொடுக்குறேன்னு இவன் லவ் பண்ணியிருக்கான். இவனோட வரும்பொழுது அதே சமயத்துல அவருடைய ஜனங்கள், அவ அப்பா, அவ சுற்றத்தார் இதெல்லாம் நினைச்சு பிரஸ்தான காலே ஸ்வஜனம். பிரஸ்தானம்னா கிளம்புதல். கிளம்புற நேரத்துல ஸ்வஜனம் ஸ்மரந்தியாக பாஷ்பம் பிரவருத்தம். அவளுக்கு பாஷ்பம் பிரவருத்தம். சரியா? ஷஷ்டி பக்தியில இருக்கு. கண்ணீர் ஏற்பட்டது. நயனாந்த லக்னம். கண்ணுனுடைய ஓரத்தில் அது மாட்டின் இருந்தது. அந்த கண்ணீர் அது மூடினா அந்த கண்ணீர் வெளில வரும். கண்ணுக்கு ஓரத்துல மாட்டின் இருக்கும் பொழுது நயனாந்த லக்னம் ஸ்னேகாத் மமைவ உரசி பாத்தயந்தியாக. என்னுடைய மார்பிலேயே அந்த கண்ணீரை விட்டா. இவனை கட்டிண்டு அந்த நேரத்துல அழுதுருப்பான். அப்படிங்கிறதுனால அதை தான் நான் இப்ப நினைச்சு பாக்குறேன் அப்படின்னு சொல்றான். சரியா? அதாவது அவன் தப்பிச்சு வரும்பொழுது தன்னுடைய ஊரை விட்டுட்டு வரோமேங்கிற அந்த ஒரு கவலையில கண்ணீர் வருது. அந்த கண்ணீரை என்னுடைய மார்பிலேயே இவள் அந்த கண்ணீரை விட்டாள். அதை நான் நினைச்சு பாக்குறேன் உஜ்ஜயினின்னு சொன்ன உடனே அப்படின்னு சொல்றான். ஸ்மராமி அவந்தியாதிபதேஹே சுதாயாக பிரஸ்தான காலே ஸ்வஜனம் ஸ்மரந்தியாக பாஷ்பம் பிரவருத்தம் நயனாந்த லக்னம் ஸ்னேகாத் மமைவோரசி பாதயந்தியா. சரியா இருக்கா? எல்லா பதத்துக்கும் அர்த்தமாயிடுது. அபிச்ச மேலும் பகுஷோப்யுபதேசேஷு யயா மாம் ஈக்ஷமாணயா ஹஸ்தேன சரஸ்த கோணேன கிருதம் ஆகாஷவாதிதம் அப்படின்னு இன்னொரு ஸ்லோகம். பகுஷோபி உபதேஷ பகுஷா அபி உபதேசேஷு. பகுஷோப்யுபதேசேஷு. சரியா? பகுஷா அபி உபதேசேஷுன்னு பிரிச்சுக்கணும். பலவிதமான உபதேசங்கள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது கூட யயா எந்த ஒருவளால் மாம் ஈக்ஷமானயா யயா என்னையே பார்த்து கொண்டிருக்கக்கூடிய எந்த ஒருவளால் ஹஸ்தேன ஸ்ரஸ்த கோணேன. ஸ்ரஸ்த கோணேன ஹஸ்தேன நழுவிய மீட்டை கொண்ட கையினால் கிருதம் ஆகாஷவாதித்தம். அதாவது இவன் என்ன பண்ணா, இவன் அவளுக்கு வந்து வீணை சொல்லி கொடுத்தான் இல்லையா? டீச்சருங்கிற முறையில தான் போயிருக்கான். பலவிதமான உபதேசம் சொல்லி கொடுக்கும் பொழுது இவ என்ன பண்ணிருக்கா, இவனையே பார்த்துண்டு கையில வந்து மீட்டுன்னு ஒண்ணு போட்டுவா. அதான் கோணஹான்னு அதுக்கு சம்ஸ்கிருதத்துல பேரு. கோணஹான் வீணைக்கு போட்டுவா இல்லையா? ஒரு மோதிரம் மாதிரியான ஒரு வங்கி மோதிரம் ஸ்டைல்ல ஒண்ணு இருக்கும். அதை வந்து இப்படி மாட்டிண்டு அதாலதான் அந்த ஸ்ட்ரிங்கை தட்டுவா. அது அந்த கோணஹான் பேரு. ஸ்ரஸ்த கோணேன ஹஸ்தேனா நழுவிய அந்த மீட்டை உடைய கையினால். இவ
வாசிக்கும் பொழுது இவளுடைய கையில இருந்து மீட்டு வந்து நழுவி போயிடுது. அது எகிரிடுதுன்னு வச்சுப்போமே. அப்போ வந்து மீட்டை ஸ்ட்ரிங்க தட்டாம ஆகாசத்தை மாத்திரம் அப்படி வாசிச்சுட்டு இருந்தா. மீட்டே வரல. மீட்டிட்டு ஸ்வரத்தை பிடிக்கணும் இல்லையா? இங்க மீட்டு இந்த கையால மீட்டுவா, இந்த கையால வேற வேற ஸ்வரஸ்தானங்களை பிடிப்பா. அப்போ ஆகாசவாதித்தம் அது இல்லாம ஆகாசத்துல வாசிச்சா கேட்குமா என்ன? அந்த மாதிரி ஒரு தடவை பண்ணிருப்பா. பலவிதமான உபதேசம் பண்ணியும் இவ வந்து என்ன பார்த்துட்டே என்ன பண்ணிட்டா, மீட்டு நழுவினது கூட தெரியாம ஆகாசத்துல வாசிச்சாளே அப்படின்னு நினைச்சு பாக்குறான். அவ்வளவு அன்பு என் மேல வச்சிருந்தா. அதாவது வீணை வாசிக்கிறது சவுண்டே இல்லாம ஆகாசத்துல வீணை வாசிச்சுண்டு என்ன பார்த்துட்டு இருந்தாலே அப்படின்னு அவளுடைய ஞாபகத்தை கொண்டு வரான். பகுஷா அப்படி உபதேசேஷு மாமீக்ஷமானயா யயா ஸ்ரஸ்தகோணேன ஹஸ்தேன, எல்லாம் அப்படியே ரிவர்ஸ் பண்ணிடுவாங்க. ஆகாசவாதித்தம் கிருதம், ஆகாசத்துல வாதனம்னா வாசித்தல், அது செய்யப்பட்டது. யயா எவளாலோ அவளை நான் நினைக்கிறேன்னு ஞாபகம் வச்சுக்கிறான். ஸ்மராமின்னு போன ஸ்லோகத்துல உள்ள ஸ்மராமியை இங்க எடுத்துக்கணும். ஓகேவா? அப்படிப்பட்ட இவளை நான் நினைச்சு பாக்குறேன், அந்த வாசவதத்தாவை நினைச்சு பாக்குறேன். சரியா? பகுஷோப்யுபதேசேஷு யயா மாம் ஈக்ஷமானயா ஹஸ்தேன ஸ்ரஸ்தகோணேன கிருதம் ஆகாசவாதித்தம். கிருதம் ஆகாசவாதித்தம் அப்படிங்கிறது இஆர்சியில வந்திருக்கு. கிருத்தம் ஆகாசவாதித்தம். ஏன்னா இது வந்து வேற ஒரு நாடகத்தினுடைய சம்பந்தப்படுத்தி அதோட சீன் இங்க கொண்டு வந்து வைக்கிறான். அதனால வரத்துக்கு சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். விதூஷகா பவத்து அந்யாம் கதாம் கதையிஷ்யாமி அப்படின்னு. சரி, இவன் சொன்னா, இவன் உஜ்ஜயினி பத்திய கதையை சொன்னா இவன் வந்து அந்த நாயிக்காவை நினைச்சுட்டு போயிடுவான். இது நம்மளே கெடுத்த மாதிரி ஆயிடும். அதனால என்ன பண்றேன், வேற கதையை சொல்றேன்னு சொல்றான். அஸ்தி நகரம் பிரம்மதத்தம் நாம தத்ர கில ராஜா காம்பில்யோ நாமன்னு ஆரம்பிக்கிறான். பிரம்மதத்தம்னு ஒரு நகரம், அதுல ராஜா காம்பில்யா அப்படின்னு ஆரம்பிச்சான். ராஜா கிமிதி என்ன சொன்ன புனகா ததேவ பட்டதி, திருப்பியும் அதே அவன் சொல்லணும். அஸ்தி நகரம் பிரம்மதத்தம் தத்ர ராஜா காம்பில்யா நாமன் ஆரம்பிச்சான். மூர்க்க முட்டாளே, ராஜா பிரம்மதத்தா நகரம் காம்பில்யம் இத்தியபிதீயதாம். பிரம்மதத்தம்னு நகரத்தோட பேர் இல்ல, ராஜா பிரம்மதத்தன் நகரத்துக்கு காம்பில்யம்னு பேரு அப்படின்னு அவன் மாத்தி கொடுக்குறான். ராஜா வந்து சொல்றான், மூர்க்க முட்டாளே, ராஜா பிரம்மதத்தா நகரம் காம்பில்யம் இத்தியபிதீயதாம் அப்படி சொல்லட்டும். விதூஷகா கிம் ராஜா பிரம்ம மாத்திட்டாங்களா அப்படின்னு அவன் யோசிக்கிறான். என்னது ராஜா பிரம்மதத்தானா, நகரம் காம்பில்யமா, எப்பயா இந்த கதையை மாத்தினீங்க அப்படின்னு அவன் யோசிக்கிறான். ஏவமேது அப்படிதான்ப்பா அப்படின்னு அவன் சொன்னான். விதூஷகா தேனகி முகூர்த்தகம் பிரதிபாலயித்து பவான். அப்படின்னா இவ்வளவு நாளா கதையை தப்பா சொல்லிட்டு இருக்கேனே, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணி வாயில வர வச்சுக்கிறேன், அது ஃப்ளோல வருது அப்படின்னு பைஹார்ட்டா வருது போல் இருக்கு மேபி. தேனகி முகூர்த்தகம், தேனகினா அப்படி என்றால், தேனகி முகூர்த்தகம் பிரதிபாலயத்து பவான். பவான் முகூர்த்தகம் பிரதிபாலயத்துனா பொறுத்திருங்கள், ஒரு முகூர்த்தம் நீங்க வெயிட் பண்ணுங்க. யாவது ஓஷ்டகதம் கரிஷ்யாமி, அது வரைக்கும் நான் வந்து வாயில வர வச்சுக்கிறேன், அதை கதையை தப்பா சொல்லிட்டு இருக்கேன், அதை நான் வாயில வர வச்சுக்கிறேன் அப்படின்னு. ராஜா பிரம்மதத்தா நகரம் காம்பில்யம் இது பகுஷா ததேவ பட்டித்வா. திருப்பி அதை மனப்பாடம் பண்றான், அந்த பைஹார்ட் பண்றான். ராஜா பிரம்மதத்தா, விதூஷகன் தானே, ராஜா பிரம்மதத்தா நகரம் காம்பில்யம், ராஜா பிரம்மதத்தா நகரம், ராஜா காம்பில்யா நகர, அந்த மாதிரி ஒரு விதூஷகனோட வேலையை பண்ணோம் சொல்லி அப்படி வளரி கொஞ்சம் பண்ணோம். இதானியும் சுருணோத்துவ, இப்ப கேளு கதைய கரெக்டா மாத்திட்டேன் பார் அப்படின்னு ஆரம்பிக்கிறோம். ஐ சுப்தஹாத்திர பவான். இப்ப கேளுன்னு சொல்லும் பொழுது அதுக்குள்ள அவன் தூங்கிட்டான். யாரு? இது ராஜா வந்து உதயணன் தூங்கிட்டான். சுப்தஹாத்திர பவான், தூங்கியே போயிட்டீங்களா அதுக்குள்ள? அதிசீதலா இயம் வேளா, இது வந்து ரொம்ப குளிரு, இந்த வேலை வந்து இந்த டைம் ரொம்ப சீத்தலமா இருக்கு. ஆத்மனஹா பிராவாரகம் கிரஹீத்வா ஆகமிஷ்யாமி, எனக்கு ஏதாவது போத்திக்கிறதுக்கு எடுத்துன்னு வரேன் அப்படின்னு கிளம்புறான். சரியா? அதிசீதலா இயம் வேளா ஆத்மனஹா, தனக்கு பிராவாரகம், பிராவாரகம்னா போத்திக்கிறது, ஆவாரகம்னா மூடுறதுன்னு அர்த்தம், பிராவாரகம்னா இது கவரிங், கவர் போத்திக்கிற இது, சால்வை ஏதாவது எடுத்துன்னு வரேன். கிரஹீத்வா ஆகமிஷ்யாமி நிஷ்கிராந்தா, அவ்வளவுதான், போயிட்டான், இவன் கிளம்பி போயிட்டான். ததः பிரவிசதி வாசவதத்தா ஆவந்திகா வேஷேன சேட்டீச்ச. இப்போ வாசவதத்தா, ஆவந்திகா வேஷத்துல இருக்கிற வாசவதத்தா உள்ள வர்றா.
ஆவந்திகாங்கிறது அந்த இவளோட பத்மாவதியோட சேர்ந்து வந்த அந்த அவளோட அட்வைசர் மாதிரி இருக்கிற ஒரு வேஷம் அது. அந்த வேஷத்துல வாசவதத்தா வரா, சேட்டியும் ஒரு பணிப்பெண் கூட வரா. சேட்டி ஏத்வேத்து ஆரியா, மேடம் வாங்க வாங்க, இப்படிதான், இதுதான் சமுத்திர கிரகம்னு அவளுக்கு வழி காட்டுறா. இயம் கலு சாரி திருடம் கலு பர்திருதாரி, அப்படிதானே இருக்கு, திருடம் கலு பர்திருதாரிகா சீர்ஷ வேதனையா துஷ்கிதா. பர்திருதாரிகா அதாவது பத்மாவதி, பர்திருதாரிகானா இளவரசி. திருடம் சீர்ஷ வேதனையா துக்கிதா கலுன்னு அன்வயம் பண்ணிக்கணும். தலைவலினால ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டே வரா. திருடம் துக்கிதா, திருடமாக பாதிக்கப்பட்டிருக்காள் அர்த்தம். வாசவதத்தா ஹாதிக்கு அடடா குத்திர சயனீயம் ரச்சிதம் பத்மாவத்தியாகன்னு திருப்பி அதை கேட்கிறா. ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு ஓரத்துல ராஜா இருந்தாலும் இவங்க வேற லொகேஷன்ல இருந்து வர மாதிரி நமக்கு அப்பதானே தெரியணும். அப்போ அந்த சேட்டி யாரு, நான் போய் வாசவதத்தால ஆவந்திகாவை கூட்டின்னு வரேன்னு சொன்னாலோ அந்த அந்த இவளோட உள்ள வருவோம். சோ அப்ப வந்து நம்ம மனசுல அந்த லொகேஷன் இருக்கும்னு அர்த்தம். குத்திர சயனீயம் ரச்சிதம், அந்த நாடகம் பார்த்தீங்களா, நம்ம காத்தால அனுப்பிச்சிருந்தேன் லிங்க். குத்திர சயனீயம் ரச்சிதம் பத்மாவத்தியாக, பத்மாவதிக்கு பார்க்க முடியலையா, அனுப்பிச்சிருக்கேன். பத்மாவதிக்கு எங்க பெட் ஏற்பாடு பண்ணிருக்கு சேட்டி, சமுத்திர கிரக கேகில ஷையா ஆஸ்தீர்னா அதேதான். வாசவதத்தா தேனஹி அக்ரதோயாகி, அப்படின்னா நீயே முதல்ல போ அப்படின்னு உபே பரிக்கிராமதா, ரெண்டு பேரும் சுத்தி வரா. சேட்டி இதம் சமுத்திர கிரகம், அதோ இதை வந்துட்டோம் சமுத்திர கிரகம். பரிக்கிராமதான்னு நிறைய வரும், என்ன அர்த்தம்னா வேற லொகேஷனுக்கு போறா புரிஞ்சுக்கணும். இதுதான் சமுத்திர கிரகம். பிரவிஷத்து ஆர்யா, நீங்க வாங்க. யாவதகம் அப்படி சீர்ஷானுலேபனம் துவரையாமி, நானும் அதுக்குள்ள மருந்து, தலைவலி மருந்த அனுலேபனம் பூசுறது, அதை பத்து போடுறத வந்து ரெடி பண்றேன். துவரையாமின்னா விரைவுபடுத்துகிறேன். சரியா, சீர்ஷானுலேபனம் துவரையாமி. நிஷ்கிராந்தா, அப்ப சேட்டி போயிட்டா. வாசவதத்தா அஹோ அகருணாக கலு ஈஸ்வராக மே, ஈஸ்வராகனா கடவுள்கள், ஆல் தி ஓல்ட் காட்ஸ் நியூ, என் மேல கருணையே இல்லாமல் இருக்கிறார்களே அப்படின்னு வாசவதத்தா நினைக்கிறார். விரக பர்யுத்சுகஸ்ய ஆரியபுத்திரஸ்ய விஸ்ரமஸ்தான பூதா இயமபி நாம பத்மாவதி அஸ்வஸ்தா ஜாதா. விரகத்தினால் தவித்திருக்கக்கூடிய, ஏன்னா இவளை பிரிஞ்சு அவன் விரகப்படுறான்னு அவளுக்கு தெரியும். யாருக்கு, வாசவதத்தாக்கு தெரியும். ஆனாலும் இவ அந்த நாடகத்தை நடிச்சிருக்கா, அவள் அந்த வேஷத்துலாம் இன்னும் இருக்கா. அதனால யோசிக்கிறா, விரக பர்யுத்சுகஸ்ய, விரகத்தினால், பர்யுத்சுகனா உற்சாகம் இழந்த அவன, அப்படிப்பட்ட ஆரியபுத்திரஸ்ய ராஜகுமாரனுக்கு விஸ்ரமஸ்தான பூதா, விஸ்ரமஸ்தான பூதான ரெஸ்டுக்கான ஒரு ஸ்தானமாக ஒருத்தி கல்யாணம் பண்ணிட்டு இருக்கும். யாரு, பத்மாவதி. விஸ்ரமஸ்தான பூதா இயமபி நாம, இவளும் கூட பத்மாவதி, இந்த பத்மாவதியும் கூட அஸ்வஸ்தா ஜாத்தா, உடம்பு முடியாம போயிட்டாளே அப்படின்னு. யாவத் பிரவிஷாமி, அஸ்வஸ்தா, ஸ்வஸ்தானா நல்லா இருக்கா, அஸ்வஸ்தானா உடம்பு சரியில்லாம போயிட்டாளே. யாவத் பிரவிஷாமி, நானும் உள்ள போய் பாக்குறேன் அப்படின்னு. பிரவிஷ்ய அவலோக்கிய அஹோ பரிஜனசிய பிரமாதா, என்ன இது வேலைக்காரங்களுடைய ஒரு பிரமாதா, பிரமாதம்னா என்ன, கவனக்குறைவு. அஹோ பரிஜனசிய, என்ன வேலைக்காரங்களுடைய கவனக்குறைவு, சம்ஸ்கிருத பிரமாதம், தமிழ் பிரமாதம். பிரமாதா அஸ்வஸ்தாம் பத்மாவதி கேவலம் தீபசகாயாம் கிருத்வா பரித்தியஜித், உடம்பு சரியில்லாத பத்மாவதிய விளக்குக்கு மட்டும் துணையா விட்டுட்டு, அதாவது விளக்காய் மட்டுமே துணையாக விட்டு போயிட்டாளே. பக்கத்துல யாராவது இருக்க வேண்டாமா, ஒருத்தர் ரெண்டு பேர் இருந்தா தானே ஏதாவது வேணும்னா குடுக்கறதுக்கு, அந்த மாதிரி உபச்சாரத்துக்கு யாராவது இருக்கணும் இல்லையா. என்ன பாரு, என்ன வேலை செய்யறாங்க வேலைக்காரங்களே அப்படிதான் அப்படிங்கிற மாதிரி இவன் நினைக்கிறான். பரிஜனசிய பரிஜனகான வேலைக்காரன், தயா பரிஜனே அப்படின்னு வந்திருக்கே. பூயிஷ்டம் பவ தட்சிணா பரிஜனே, அதுவா சாகுந்தலத்துல சுஷ்ரூஷஸ்வம். சரி, பரிஜனங்களுக்கு என்ன ஒரு பிரமாதம், என்னாச்சு, தயா பரிஜனே நீதி சதகம், பூயிஷ்டம் பவ தட்சிணா பரிஜனே சாகுந்தலம், சுஷ்ரூஷஸ்வ குருன் குரு பிரிய சகி விருத்திம் சபத்னி ஜனே. அதுல பூயிஷ்டம் பவ தட்சிணா பரிஜனே பாக்யேஷ்வனுத்சேகினி அப்படின்னு இருக்கு. சரியா, யாந்தியேவம் கிருஹிணி பதம் யுவதயுக, ஸ்லோக சதுஷ்டயத்துல ஒண்ணு இது, அதெல்லாம் மறக்காதீங்க. தயாபரிஜனே நீதி சதகத்துல இருக்கு. சரியா,
சுஷ்ரூஷஸ்வ குருன்ல ஒரு பரிஜனே வந்திருக்கு. பூயிஷ்டம் பவ தட்சிணா பரிஜனே. சரியா? நான் படிக்கும் போதே நாங்களாம் மனப்பாடம் பண்ணிட்டோம். ஒப்பிக்கணும். ஒப்பிக்கலன்னா மேல ஓடாது பாடம். என்விடி சார் கிட்ட ஒப்பிச்சோம். 7 அங்கமும் ஸ்லோகம் ஒப்பிச்சோம். ஸ்லோகத்தை மாத்திரம் ஒப்பிச்சிடணும் அவருக்கு. சரியா? அந்த மாதிரி நடக்கும். சரி, பரிஜனசிய பிரமாதா. என்ன ஒரு பரிஜனங்களுடைய கவனக்குறைச்சல். அஸ்வஸ்தாம் பத்மாவதி, உடல்நிலை சரியில்லாத பத்மாவதியை கேவலம் தீபசகாயாம் கிருத்வா, விளக்கை மட்டுமே துணையாக கொண்டவளாக விட்டுவிட்டு, நான் விளக்கு 2 பேர் தான் இருக்கு, அதாவது இவளை தவிர ரூம்ல விளக்கு தான் இருக்கு, இப்படி விட்டு போவாளா அப்படிங்கிற அர்த்தத்துல அவ யோசிக்கிறான். கிருத்வா பரித்தியஜதி, அப்படி விட்டுட்டு போயிருக்கான். என்ன ஒரு பரிஜனசிய பிரமாதான்னு நினைக்கிறான். அப்படி நினைக்கும் பொழுது ராஜா இல்ல, இயம் பத்மாவதி அவசுப்தா யாவது உபவிஷாமி. இந்த பத்மாவதி அவசுப்தா. அவசுப்தானா அவ உபசர்க்கம், சுப்தான் தூங்கின்னு இருக்கான்னு அர்த்தம். அவசுப்தானா விசேஷமா தூங்கின்னு இருக்கா, நானும் உள்ள போறேன் அப்படின்னு போறான். அதவா அந்யாசன பரிகிரகேண அல்ப இவ ஸ்நேகா பிரதிபாதி. வேற ஆசனத்துல உட்காந்துக்கலான்னு போறா. பெட் இருக்கு. அந்த சீன் வந்து எப்படின்னா, விளக்கு இருக்கும் மேபி. அந்த ரூம் பெரிய ரூமு, ஒரு பெட்டு, பக்கத்துல ஒரு ஆசனம், மேபி ஒரு சேர் வச்சுப்போம். உட்கார போறேன்னு உட்கார போறா. வேற ஆசனத்துல உட்கார்ந்தா ஃப்ரெண்ட்ஷிப் குறைஞ்ச மாதிரி ஒரு ஃபீலிங். பத்மாவதி ஒரு ஃப்ரெண்டுங்கிற முறையில தானே இவ வந்திருக்கா. ஆவந்திகா பத்மாவதியோட ஒரு அட்வைசர் மாதிரி வந்திருக்கா. வேற இதுல உட்காந்துண்டா இவ வந்து ரொம்ப பத்மாவதி இந்த வாசவதத்தாவை ரொம்ப க்ளோஸா வச்சுட்டு இருக்கா. அப்போ வந்து வேற ஆசனத்துல உட்கார்ந்தா ஒரு அல்பஹ ஸ்னேகா, அந்த நட்பு வந்து குறைஞ்சா மாதிரி ஃபீல் பண்றாளோ இந்த பத்மாவதி. அதனால இவ படுத்துட்டு இருக்கிற இடத்துலயே உட்காந்துக்கிறான்னு இந்த பெட்லயே உட்கார்றான். ஆனா அங்க தூங்கிட்டு இருக்கிறது உதயணன். அதுதான் நமக்கு முக்கியம். சரியா? அதுவா அந்யாசன பரிகிரகேன, வேற ஆசனத்தை ஏற்றுக்கொள்வதனால் அல்ப இவ ஸ்னேகா பிரதிபாத். ஸ்னேகா அல்ப இவ, அந்த நட்பு குறைஞ்சா மாதிரி இவ நினைச்சுன்ற போறா, கோச்சுன்ற போறா. ஏன் நாங்க படுத்துட்டு இருக்கிற இடத்துல உட்கார மாட்டீங்களோன்னு கேட்பா. அந்த மாதிரி அந்த பத்மாவதி வச்சுட்டு இருக்கா. அப்படி நினைச்சுட்டு என்ன பண்றா, தது அஸ்யாம் ஷையாயாம் உபவிஷாமி. அதனால தத்துனா தஸ்மாத் காரணாத்னு அர்த்தம். அது சந்தியோட சேர்ந்து சமாசமாயிடும். அஸ்யாம் ஷையாயாம் உபவிஷாமி, இந்த படுக்கையிலேயே நான் உட்காந்துக்கிறேன்னு அவ படுத்துட்டு இருக்கிற இடத்துலயே படுக்கையில உட்கார்ந்துட்டு இருக்கா. சரியா? அதுக்கான பெரிய கிங் சைஸ் பெட்டா தான் இருக்கும். ராஜாவோட பெட்டு தானே ஆக்சுவலா, லிட்டரலி. உபவிஷ்ய, அப்போ அதுலயே ஒரு ஓரத்துல உட்கார்றா. ஓகேவா? அந்த பெட்லயே ஒரு இடத்துல உட்கார்றா. கின்னு கலு ஏதயா சக உபவிஷந்தியாக அத்ய பிரஹ்லாதிதம் இவ மே ஹிருதயம். என்ன இன்னைக்கு ஏதயா சகா, கின்னு கலுனா என்ன இன்னைக்கு அப்படின்னு யோசிக்கிறோம்ல. ஏதயா சகா, இவளோடு கூட, உபவிஷந்தியாக உட்காரக்கூடிய எனக்கு, சரியா, உட்காரக்கூடிய என்னுடைய, அத்ய இன்னைக்கு, பிரஹ்லாதிதமேவ மே ஹிருதயம், என்னுடைய ஹிருதயம் ஆனந்தப்படுற மாதிரி இருக்கு. நானும் ராஜாவை பிரிஞ்சு ரொம்ப நாளா இருக்கேன், இவ கூட தான் இருக்கேன். உதயணனை பிரிஞ்சு ரொம்ப நாளா இந்த இவ கூட தான், பத்மாவதி கூட தான் இருக்கேன். அவளோட தான் அவ கல்யாணம் முன்னிட்டு இவளோட தான் இந்த திருப்பியும் இந்த இடத்துக்கு வந்தேன். ஆனா இன்னைக்கு இவளோட உட்காரும் பொழுது ஒரு இனம் புரியாத ஒரு ஆனந்தம். பிரஹ்லாதிதம் இவ மே ஹிருதயம். இன்னைக்கு உட்காரும் பொழுது ஆனா என்னமோ ஒரு வித்தியாசமான ஒரு சந்தோஷம் கிடைக்கிறதே அப்படின்னு இவ யோசிக்கிறா. சரியா? அந்த ஆறா, அந்த உதயணன் இருக்கிற இடத்துல இவ வந்துட்டா. அதனால இன்னைக்கு பத்மாவதியோட இருக்கும்போது என்னமோ மனசு பெரிய ஆனந்தமோட இருக்கிற மாதிரி இருக்கு யோசிக்கிறான். திஷ்டியா அவிச்சின்ன சுக நிஸ்வாசா. திஷ்டியானா ஃபார்ச்சுனேட்லி, பாக்யவசாத். அவிச்சின்ன சுக நிஸ்வாசா, அதாவது நீண்ட சுகமான பெருமூச்சு. அவிச்சின்னனா இடைவிடாது, சுகன சுகமான நிஸ்வாசா பெருமூச்சு வருது அப்படின்னு யோசிக்கிறா. அதாவது தலைவலியோட இருக்கிறவா தூங்கினா அந்த பிரீத் வந்து ஒரே பேட்டர்ன்ல இருக்காது. அது விச்சேதமா இருக்கும். அதாவது தூங்குறவா, இப்ப வாட்ச் எல்லாம் கட்டினா REM சொல்றாளே, அதெல்லாம் நம்ம ஸ்கேன் பண்றது. கண்ணு வந்து இவ்வளவு தடவை நீங்க இது பண்ணிருக்கீங்க தூங்கும்போது தான் சொல்றோம். அது வந்து அந்த காலத்துல வந்து சுவாசத்தை வச்சு கவனிச்சிருப்பான். அதாவது உடம்பு சரியா போயிடுதா சரியா போகலையான்னு
நீண்ட பெருமூச்சு விடுறதுனால அவிச்சின்ன சுக நிஸ்வாசா, விச்சேதம் இல்லாத, அதாவது இடைவெளி இல்லாத, கட் ஆகாம, அதாவது பிரீத் பேட்டர்ன் வந்து பிரேக் ஆகாம நீண்ட பெருமூச்சா இருக்கு. நிவிருத்த ரோகையா பவித்தவியம், அதாவது இவளுக்கு ரோகம் நிவர்த்தி ஆயிருக்கணும். நிவிருத்த ரோகா அப்படின்னா விடுபட்ட நோய் கொண்டவளாக இருக்க வேண்டும் அப்படின்னு லிட்டரல் டிரான்ஸ்லேஷன். நோய் விட்டு போயிருக்கணும்னு அர்த்தம். நிவிருத்த ரோகையா பவித்தவியம். अथवा ஏகதேச சம்விபாகதயா சயனீயஸ்ய சூச்சயதி மாம் ஆலிங்க இதி. अथवा அல்லது ஏகதேச சம்விபாகதயா சயனீயஸ்ய, இந்த சயனீயம் வந்து ஒரு சைடுல தான் அவ படுத்துட்டு இருக்கா, இன்னொரு பெரிய போர்ஷன் காலியா இருக்கே. சயனீயஸ்ய சூச்சயதி மாம் ஆலிங்க இதி, அதனால இவ சூச்சனம் பண்றா, என்ன கட்டிக்கோன்னு சூச்சனை பண்றா. அவ்வளோ நெருக்கமா இருந்திருக்கா போல் இருக்கு. யாவத் சயிஷ்யே, நானும் படுத்துக்கிறேன் இவளோடைய அப்படின்னு இவ படுத்துக்கிறா. சயனம் நாட்டயதி, அப்போ இவ படுத்துக்கிறா, படுக்கவும் படுத்துட்டா. ராஜா ஸ்வப்னாயத்தே, இப்ப ராஜாவுக்கு ஸ்வப்னம், ஸ்வப்னத்துல வளர்றான். வாசவதத்தே அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னா பாக்கணும். படுத்த உடனே இவ கரெக்டா படுத்த உடனே ராஜாவோட குரல், இவ நினைச்சுட்டு இருக்கா விளக்கு மட்டும்தானே இருக்கு, பத்மாவதி அப்படின்னு உட்காரும் பொழுதே தன்னுடைய நட்பை வந்து குறைச்சு மதிப்பிட்டுருவாளோ அப்படின்னு அந்த பெட்லயே உட்கார்றா. சுவாசத்தெல்லாம் பார்த்தா சரி உடம்பு சரியா போயிடுத்து போல் இருக்கு, நானும் படுத்துக்கிறேன். ஒரு பெட்ல ஒரு ஓரத்தை விட்டு படுத்திருக்கிறதுனால இவ கட்டிக்கோன்னு நம்மள இது பண்றா போல் இருக்குங்கிற ஒரு எண்ணத்தோட படுத்துக்கிறா. திடீர்னு ராஜாவோட குரல், வாசவதத்தே அப்படின்னு கேக்குறது. வாசவ சஹசா உத்தாய அப்படின்னு எழுந்துட்டா. ஹம்முன்னு போட்டிருக்கு இல்லையா, அது நம்ம வார்த்தையில போட முடியாது, இதுக்கு அக்ஷரம் கிடையாது அப்படின்னு நம்ம அதிர்ச்சி ஆறோம்ல, அதுக்கு வார்த்தை, அதுக்கு அக்ஷரம் கிடையாதுல, அதனால ஹம்முன்னு போடுவா. முன்னாடியும் அப்படிதானே, ஹோம் இதி கரோத்து அத்திர பவான்னு வந்தது. நான் சொல்றேன், நீங்க சொல்லணும். அது மாதிரி சஹசா ஆரியபுத்திரா நகலு பத்மாவதி, என்ன ராஜாவா, பத்மாவதி இல்லையா இது அப்படின்னு அதிர்ச்சியாரா. கிம்னு கலு திருஷ்டாஸ்மி, என்னத்தான் நான் பார்த்தேன் இப்போ. மகான் கலு ஆரிய யௌகந்தராயணஸ்ய பிரதிஜா பாரஹா மம தர்சனேன நிஷ்பல சம்பிருத்தா. ஒரு பெரிய யௌகந்தராயணனுடைய மகத்தான ஒரு பிரதிஜை இருக்கே. எப்பேற்பட்ட பிரதிஜை, இந்த ராஜாவை, இந்த தேசத்து ஜனங்களை வந்து நான் அந்த ஆருணி கிட்ட, இந்த ஆருணிகி தான் வில்லன், அந்த ஆருணிங்கிற கொடுங்கோல் அரசன் கிட்ட இருந்து இந்த தேசத்தை நான் காப்பாத்துவேன்னு அவன் சபதம் பண்ணியிருக்கான் போன நாடகத்துல. அப்பேற்பட்ட பிரதிஜையை நான் ஒரு நிமிஷத்துல உடைச்சு விட்டேனே, இதுக்காக தான் இவன் மார்வேஷம் போட்டு செத்தா மாதிரி நடிச்சு எல்லாம் இவ்வளவு தூரம் வந்திருக்கு. ஒரு தரிசனத்தினால போச்சே, அத்தனையும் போச்சே, இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கவலைப்படுறான். மகான்கலு ஆரிய யௌகந்தராயணஸ்ய பிரதிஜா பாரஹா. ஆரியனா மதிப்பிற்குரிய சார், அந்த மந்திரி தானாலும் கௌரவத்தோட தான் சொல்லணும், ராணியா இருந்தாலும். மதிப்பிற்குரிய அந்த ஆரியன், அதான் சான்றோனான யௌகந்தராயணனுடைய பிரதிஜா பாரஹா, பிரதிஜை என்கின்ற ஒரு பாரம் மம தரிசனம், என்னோட தரிசனத்தினால நிஷ்பலம் ஆயிடுத்தே, பிரயோஜனமே இல்லாம ஒரு நிமிஷத்துல சுக்குநூறா உடைச்சு போட்டேனே அதை அப்படின்னு ஃபீல் பண்றான். ராஜா அவந்தி ராஜபுத்திரின்னு திருப்பியும் சொல்றான். அப்பதான் இவ வந்து சென்ஸுக்கு வரா. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு இவ செத்துட்டு போயிட்டு தான் நினைச்சுட்டு இருக்கிறவன் பார்த்தான்னா சும்மா அப்படியா வெறும்ன கூப்பிட்டு இருப்பான். திருப்பியும் கூப்பிடுறான் ரெண்டாவது வார்த்தை. அப்ப பார்த்தான்னா கண்டிப்பா அந்த பாக்குற இது வந்து டிராமட்டிக்கா இருக்கும் இல்லையா, கண்டிப்பா எமோஷனலா அவன் வந்து ஆக்ட் பண்ணுவான். ஆனா பேரை மாத்திரம் கூப்பிட்டு இருக்கிறதுனால ஓ அப்ப தூங்குறான் இவன் அப்படின்னு அவ அப்பதான் புரிஞ்சுக்கிறான். அவந்தி ராஜபுத்திரின்னு சொன்னான் இல்லையா, இப்போ வந்து வாசவ திஷ்டியா ஸ்வப்னா, நல்ல காலம் தூக்கத்துல வளர்றான். திஷ்டியா ஸ்வப்னாயதே கலு ஆரியபுத்திரா. ஃபார்ச்சுனேட்லி இஸ் ஜஸ்ட் ட்ரீமிங். ஸ்வப்னாயத்தே, ஸ்வப்னாயத்தேனா தூங்கின்னு தான் இருக்கான், நல்ல காலம் தூங்கின்னு தான் இருக்காரு. நாத்திர கஷ்டித் ஜனஹா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சுத்தி முத்தி பாக்குறான், இங்க வேற யாரும் இல்ல. இந்த ஒரு டைம்ல நான் வந்து ரொம்ப நாள் ஆச்சு, இவளுக்கும் அந்த லவ் இருக்கும் இல்லையா, இவன் தூக்கத்திலேயே இன்னொரு கல்யாணம் பண்ணிட்ட அன்னைக்கே இவளை பத்தி நினைக்கிறான்னு சொன்னா தூக்கத்துல கூட, அப்ப இவளுக்கு எப்படி இருக்கும். இவ வந்து இவனுக்காகத்தான், இவனோட ராஜ்யத்துக்காகத்தான் வந்து தன்னுடைய இதையே மரணம் ஆன மாதிரி, தன்னையே மரணம் ஆன மாதிரி நடிச்சுண்டு இன்னொருத்தியோட கல்யாணம் பண்ணிட்டு, அதாவது இன்னொருத்திக்கு இவனை கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அவளோட வந்திருக்கா. அப்பனா இவளோட ஃபீலிங் அங்கதான் இங்க பாசன் கொண்டு வரான். அதாவது ராஜாவினுடைய திருஷ்டியில ராஜாவுடைய இது தெரிஞ்சிடும் நமக்கு. ஆனா அந்த வாசவதத்தாக்கு ஒன்னும் ஃபீலிங்ஸே கிடையாதா, அவ வெறும் தியாகிதானா, இல்ல,
அவளுக்கு ஃபீலிங். அதாவது அந்த தியாகம் வந்து எப்போ உயர்ந்து தெரியும்னு சொன்னா, பிடிக்காத வஸ்து வைராக்கியம் ஒருத்தனுக்கு, அவன் தியாகம் பண்ணான்னா அது நல்லா இருக்குமான்னு? அது இல்ல. ஒருத்தனுக்கு காஃபியே ஒத்துக்காது, காஃபிய வந்து நான் விட்டுட்டேன் அப்படின்னா என்ன? பிடிச்சதை விட்டான்னா ஒரு சேலஞ்ச். அது அங்கதானே ஒரு ராமன். அதனாலதான் ராமர் வந்து அழற சீன் இருக்கு வால்மீகி ராமாயணத்துல. அங்க அவர் எமோஷனை காமிக்கல. ஆனா அந்த குஹனோட அக்கறைக்கு போன உடனே எப்படி வந்துட்டு பாரு எனக்கு ஒரு லைஃப்ல சொல்றார். நமக்கு அவ்வளவு சொல்ல மாட்டான், அந்த சர்க்கத்துல நீங்க பார்த்தா தெரியும். ராமர் வந்து அந்த 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 அப்புறம் ஏன் சீதையை வந்து மரத்தை பார்த்தியும் மலையை பார்த்தும் சீதையை நீ பாத்தியான்னு கேட்கணும். அப்ப வந்து அந்த அவனும் ஒரு ஒரு மனிதன், அவரும் வந்து ஒரு ராஜகுமாரன். அப்படிப்பட்ட ராஜகுமாரன் அவனுக்கு ராஜ்யத்தை பிடிச்சு நடத்தக்கூடிய ஒரு பேர் வழி. அப்படிப்பட்டவன் ராஜ்யத்தை விட்டுட்டு போறான்னா அந்த தியாகம் தான் அங்க வந்து நமக்கு இதுவாகும். அப்போ வாசவதத்தா வந்து சரி ராஜாதான் பைத்தியமா அலையறான் வாசவதத்தா வாசவதத்தான்னு. இவளுக்கு வந்து ஆனா ராஜ்யத்து மேலதான் கவனம். அதனால வந்தான்னு இருக்க வேண்டாம், வாசவதத்தாவுக்கும் அந்த ஃபீலிங்ஸ் இருக்குன்னு கொண்டு வரணும். அப்ப இவன் என்ன நினைக்கிறா, நாத்திர கஷ்டித் ஜனா, சுத்தி பாக்குறா, யாரும் இல்ல, ஒரு நிமிஷம் இவரோட எனக்கு பிரைவேட்டா கிடைச்சது, இந்த மொமெண்ட்டை நான் பிடிச்சுக்கிறேன் அட்லீஸ்ட். அப்படி வேற ராஜ்யத்துக்கு போய் நாடு விட்டு நாடு போய் திருப்பியும் வந்து மாறு வேஷத்துல உள்ளூர்லயே, அதாவது இவ எந்த ஊர் மகாராணியோ அந்த ஊர்ல செத்து போனவளா இருந்துட்டு அந்த இடத்துல மாறு வேஷத்துல நடிக்கக்கூடிய இவளுக்கு இது ஒரு மொமெண்ட் தானே, இந்த நான் இவனோட ஒரு நிமிஷம் இருக்கனே அப்படின்னு அதை வந்து இவ கொண்டாட நினைக்கிறா. நாத்திர கஷ்டித் ஜனஹா யாவன் முகூர்த்தகம் ஸ்தித்வா, ஒரு க்ஷணம் நான் இங்க இருந்துட்டு ஹிருதயம் திருஷ்டிம் ஹிருதயம் ச தோஷயாமி, அதாவது இவரை வந்து கண்ணார பாத்துக்கிறேன், என்னோட மனதார நான் இங்க இவருடைய அருகாமையில இருந்துக்கிறேன்னு நினைக்கிறான். சரியா? மிச்ச நேரத்துல நேரா இவரை பார்த்துட்டே இருந்தாலே டவுட் வந்துடும். எவ்வளவோ ஒற்றர்கள் இதெல்லாம் இருப்பா, ராஜ்யம் வேற வேற, யுத்த காலத்துல வேற வார் பீரியடு. அந்த நேரத்துல வந்து அதனால இவரை வந்து கண்ணார நான் பாக்குறேன், அதாவது ஸ்ட்ரெயிட் இதுவா பார்க்கலாம். ஹிருதயம் ச தோஷயாமி, நான் மனசையும் நான் சந்தோஷப்படுத்திக்கிறேன், இந்த ஒரு நிமிஷம் ஒரு முகூர்த்த காலம் நான் இங்க இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறான். ராஜா ஹா பிரியே, ஹா பிரிய சிஷ்யே, அன்பானவளே, பிரியமான சிஷ்யையே. இவன் வீணை கத்து கொடுத்ததுனால தேகிமே பதில் கொடுமா அப்படின்னு பேசுறான். தேகிமே பிரதிவச்சனம், பிரதிவச்சனம்னா நான் கூப்பிடுறேனே பதிலே கொடுக்க மாட்டேங்கிறேன். அவன் கனவுல இது நடக்கிறதுன்னு நினைச்சுக்கோ. வாசவதத்தா ஆலப்பாமி பர்த்தா ஆலப்பாமி, கொஞ்சம் மைல்டு வாய்ஸ்ல பேசுறேன் கணவரே, பேசுகிறேன் அப்படின்னு பேசுறா. கிம் குபிதாசி, என்ன கோபமா என் மேல அப்படின்னு கேக்குறான். நஹி நஹி, இல்ல இல்ல, துக்கிதாஸ்மி, கோபம்லாம் இல்ல, வருத்தப்படுறேன் அப்படின்னு சொல்றான். இது வந்து ராஜா கனவுல பேசுறான், இவன் நினைவுல பேசுறான். ஆனா கனவுல இருக்கிறவா கனவுல பதில் சொல்லுவா, தெரியும்ல, நம்ம சில சமயம் அந்த மாதிரி நடக்கும். குழந்தைகள்லாம் நம்ம அதை கவனிக்கலாம். ஏதாவது கனவுல பேசிட்டுனா நம்ம பேசும்போது பதில் கொடுக்கும் அது. ஆனா அது வந்து உள்ள ஃபில்டர் ஆகி வேற ஒரு ஜோன்ல இருந்து அந்த பதில் வரும். நம்ம நிறைய தடவை அலாம் கூட, அலாமோ இல்ல வேற யாராவது இடியாப்பம் வித்துன்னு போறான்னு வச்சுப்போம் வாசல்ல, இல்ல ஒரு குப்பை வண்டியோட சாங் வருதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அந்த கனவுக்குள்ள ஒரு சினாரியோவை கல்பனை பண்ணிட்டு, கவனிச்சிருக்கல அத, அந்த பாட்டையோ அல்லது அந்த சவுண்ட கனவுல ரெலவெண்ட் ஆக்கும். அத மாதிரி இவன் ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கான். யாரு? ராஜா. வாசவதத்தாக்கு தெளிவாதான் பேசுறான். புரியுறதா நான் சொல்றது? அந்த ஒரு இது நீங்க ஃபீல் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு அந்த மாதிரி நடந்திருக்கு நிறைய தடவை. சரியா? கனவுல நடக்கிற விஷயம், அதாவது வெளியில கேட்கிற சவுண்டு, ஒரு பிளாட்ஃபார்ம்ல படுத்து தூங்கிட்டு இருக்கோம், ட்ரெயின் இன்னும் வரலன்னா அந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்லாம் நமக்கு கனவுக்குள்ள வேற ஏதோ மாதிரி ஒரு இது கொடுக்கும். அந்த மாதிரி இவனுக்கு நடக்கிறது. நான் கோவம்லாம் இல்லை, நான் வருத்தப்படுறேன்னு சொன்னான். ஏன் யகுபிதா கிமர்த்தம்னா அலங்கிருத்த ஆசி, அவனுடைய கனவுல இவ அலங்காரம் பண்ணிக்காம இருக்கா போல் இருக்கு. கோவம் இல்லைன்னா அப்புறம் ஏன் ட்ரெஸ் பண்ணிக்காம இருக்க அப்படின்னு அவன் கேட்கறான். எதி அகுபிதா, எத் யகுபிதா இருக்கு இல்லையா, என் சந்தில ஞாபகம் வச்சுக்கணும். எத் யகுபிதா கிமர்த்தம் ந அலங்கிருத்தா அசி, சவர்ண தீர்க்கம் எல்லாமே ஞாபகம் வச்சுக்கணும். எதுக்காக அலங்காரம் பண்ணிக்காம இருக்க அப்படின்னு கேட்கறான். இதப்பரம் கிம், இவ்வளவு மேக்கப் போட்டு இருக்கா தெரியலையா, இதப்பரம் இதுக்கு மேல என்ன அலங்காரம் அப்படின்னு கேட்கிறான். கிம் விரச்சிகாம் ஸ்மரசி அப்படின்னு கேட்கிறான். விரச்சிகான்னு ஒருத்தி அந்த அரண்மனையில ஒரு சீஃப் பணிப்பெண்ணா சம்ஒன், விரச்சிகான பேர் அவளுக்கு.
அந்த விரச்சிகா நிமித்தமாக போன நாடகத்துல ஏதோ ஒரு ஊழல் வந்திருக்கு. அந்த விரச்சிகா வந்து ஒரு ஏதோ சொல்லியிருப்பான். ஓ அந்த விரச்சிகாட்ட போய் கேளேன். அதாவது இவ பக்கத்துல இருக்கும்போது விரச்சிகாட்ட ஏதாவது கேள்வி கேட்டிருப்பான். அப்புறமா இவ ஏதாவது பேசும்போது அந்த விரச்சி உனக்கு தான் அவள்கிட்ட கேட்டியே நீ போய் அவள்கிட்ட கேளு அப்படின்னு ஏதாவது ஒரு ஊழல் நடந்திருக்கும். விரச்சிக்கான்னு யாரோ ஒருத்தி அந்தப்புறத்துல இருக்கிற ஒரு பணிப்பெண்ணா இருக்கலாம். நான் அப்படிதான் நினைக்கிறேன். ஏன்னா போன இது யோகந்தராயணம் படிச்சது இல்ல. சொல்றேன் விரச்சிக்கான்னு யாரோ ஒருத்தி இருக்கணும் கண்டிப்பா. அதனாலதான் அவன் கேட்கறான் விரச்சிகாம் ஸ்மரசி, விரச்சிகாவை நினைச்சுண்டு வருத்தமா இருக்கியா அப்படின்னு. நான் துக்கிதாஸ்மின்னு சொன்னா இல்லையா, இப்ப விரச்சிகா விஷயமா வருத்தப்படுறியா அப்படின்னு கேட்டான். வாசவதத்தாக்கு வந்து சரோஷம் அப்பேஹி இந்த கனவுலையும் நான் வந்திருக்கேங்கிறது அதோட சேர்ந்து விரச்சிக்காவும் வந்திருக்கா பார் அப்படின்னு இப்ப இவளுக்கு கோபம். அப்பேஹி இகாபி விரச்சிக்கா, இங்கேயும் விரச்சிக்காவா அப்படின்னு அவளுக்கு ஒரு கோபம் வந்துடுது. ராஜா தேனகி விரச்சிகார்த்தம் பவதியும் பிரசாதயாமி, அப்படின்னா விரச்சிகாவுக்காக உன்னை நான் சமாதானப்படுத்துறேன். பிரசாதயாமின்னா சந்தோஷப்படுத்துறேன்னு அர்த்தம். விரச்சிகார்த்தம் அதாவது விரச்சிகாங்கிற வேலை காரணமா வச்சு உன்னை நான் சந்தோஷப்படுத்துறேன் அப்படின்னு ஹஸ்தவ் பிரசார தூக்கத்துல இப்படி கட்டிக்கிற மாதிரி வரான். உடனே வாசவ சிரம் ஸ்திதாஸ்மி போறோம். இன்னைக்கு ரொம்ப இருந்தாச்சு, ஏதோ ஒரு தனி மொமெண்ட் இது செரிஷ் பண்ணிக்கணும்னு நினைச்சா இது டைம் ஆயிடுது. சிரம் ஸ்திதாஸ்மி ரொம்ப நேரம் நின்னாச்சு. கோபி மாம் பஷ்யது, யாராவது பாத்திர வேற போறான், இவன் வேற விரச்சிக்காவுக்காக உன்னை நான் இது பண்றேன்னு இப்படி கையை கட்டிக்கிற மாதிரி வரான். அது கமிஷ்யாமி, இது போறதுதான் நல்லது, இங்க நம்ம இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணான். அப்படின்னு போறா. அப்படி போகும்பொழுது அதவா ஷையா பிரலம்பிதம் ஆரியபுத்திரஸ்ய ஹஸ்தம் ஷயனீயம் ஆரோப்பிய கமிஷ்யாமி அப்படின்னு சொல்றா. ஷையா பிரலம்பிதம்னா நீண்டின் இருக்கு. அதாவது படுக்கையனுடைய ஒட்டுல படுத்துன்னு இருக்கிறவாளுக்கு கை சில சமயம் படுக்கையை விட்டுட்டு வெளில நீண்டு அது கை மரத்து போயிடும். அப்படி நீட்டியே ரொம்ப நேரம் தூங்கினா மரத்து போயிடும் இல்லையா. அந்த ஒரு அக்கறையில என்ன பண்ணா, இவனோட மனைவி தானே, அதனால எடுத்து இப்படி உள்ள போட்டு போறணும்னு சொல்றான். அதான் ஷையா பிரலம்பிதம், படுக்கையிலிருந்து நீண்டு இருக்கக்கூடிய, பிரலம்பிதம் லம்பனா நீண்ட, பிரலம்பிதம்னா படுக்கையிலிருந்து நீண்டு இருக்கக்கூடிய ஆரியபுத்திரஸ்ய ஹஸ்தம் ராஜாவினுடைய இந்த கையை சயனீயம் ஆரோப்பிய திருப்பியும் படுக்க மேல வச்சுட்டு போயிடுறேன் அப்படின்னு ஒரு நிமிஷம் தொடரா. சரியா, சயனீயம் ஆரோப்பிய கமிஷ்யாமி, இதுல வச்சுட்டு படுக்கையிலே வச்சுட்டு போறேன்னு அப்படி மரத்து போயிட போறதுன்னு ஒரு அக்கறையில வச்சுட்டு போறா. ததா கிருத்வா நிஷ்கராந்தா, அப்படி சொல்லிட்டு இவ கரெக்டா வெளில போறா. ரூம்ல இருந்து படுக்கையில இருந்து ஒரு இந்த அளவுக்கு இருக்குன்னு வச்சுப்போம். அப்படி வைக்கிறா. இப்போ வெளில போகும்பொழுது ராஜா சகசோத்த டக்குன்னு முழிப்பு வந்து எழுந்துட்டான். வாசவதத்தே திஷ்ட திஷ்ட, வாசவதத்தா நில்லு அப்படின்னு கத்துறான். ஹா திக்கு அப்படின்னு சொல்றான். அவ ஓடி போயிட்டான். அந்த சீன் வந்து இத டயலாக் வச்சுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். அவ வாசவதத்தா நில்லுன்னு சொல்றான், பின்னாடி பாத்துட்டான். அதாவது இவ கையை ஏத்தி வச்சுட்டு போகும்பொழுது ஸ்லைட்டா அப்படி திரும்பும் போது பாத்துட்டான்னு வச்சுப்போம். நான் அப்படிதான் இந்த கதையை கொரியோகிராஃப் பண்ணுவேன். நான் இது பண்ணேன்னா, அதாவது பாதி மூஞ்சி திரும்பும் பொழுது அவன் பாத்துட்டான், வாசவதத்தான் தெரிஞ்சுட்டான், போயிட்டான். அப்படின்னு பின்னாடி திஷ்ட திஷ்டான்னு ஓடி வந்தபோது ஹா திக் அட அப்படின்னு இடிச்சுட்டான், கதவுல இடிச்சுட்டான். நிஷ்கிராமன் சம்பிரமேணாகம் துவாரபக்ஷேன தாடிதா, சம்பிரமேண நிஷ்கிராந்தகா, நிஷ்கிராமன்னு பரபரப்போட ஓடிண்டு வெளில வர்றவன் துவாரபக்ஷேன தாடிதா, கதவு ஒரு கதவுல வந்து அடிபட்டுட்டனே. ததோ வியக்தம் நஜானாமி, இதனால எனக்கு டக்குன்னு புரிய மாட்டேங்கிறது. பூதார்த்தோயம் மனோரதா, என்னோட மனோரதமா இல்ல நடந்த கதையா இது. வாசவதத்தாவை பார்த்தேன்ல இப்போ, டக்குன்னு மண்டையில அடி வாங்கினான். அந்த பின்னாடி துரத்திட்டு போறவன் கதவுல இடிச்சுட்டான், மண்டை கலங்கிருக்கு இப்போ. ஆனா நடந்ததே, நடந்தது வந்து நடந்ததா இல்ல கனவா, கனவா நனவான்னு கூட புரியாத அளவுக்கு இடிச்சுட்டானே எப்படி, என்னையா இது அப்படின்னு அவன் மண்டையில இடிச்சுட்டு தலையை தேய்ச்சுட்டு இருக்கான். நிஷ்கிராமன் சம்பிரமேணாகம் துவாரபக்ஷேன தாடிதா ததோ வியக்தம் நஜானாமி பூதார்த்தோயம் மனோரதா. இது நடந்த கதையா இல்ல ஆசையான், மனோரதானா ஆசைன்னு அர்த்தம். ஆசை அவளை ஆசைப்பட்டு கனவு கண்டதுனால அவளை பத்தி கனவு வந்துதா, அதாவது நான் தூங்கும்
ஆவேதயான் இருக்கா? பிரியம் ஆவேதய. பிரியமான விஷயத்த சொல்லு அப்படின்னு சொல்றான். தரதேகுலு வாசவதத்தா உயிரோட இருக்காப்பா நண்பா, பிரியத்தை சொல்லு. வாசவதத்தா தரதி, தரதேனா ஜீவனம், தரதே தரத்தின்னு அர்த்தம். தரதேகுலு வாசவதத்தா, வாசவதத்தா உயிரோட இருக்கா அப்படின்னு அவன் சொல்றான். வெள்ள தலையில அடிச்சுன்னு தேய்ச்சின்னு இருக்கும்போது உள்ள வரான். நண்பா பிரியத்தை சொல்லு, வாசவதத்தா உயிரோட இருக்கா அப்படின்னு அவன் சொல்றான். விதூஷகா அவிஹா, அவிஹா தானே இருக்கு, அவிகாவ எனக்கு என்னமோ அவிஹா ஞாபகம். அந்த அவ்வியம் அவிஹானா, ஐயோ வாசவதத்தாவா அப்படின்னு அவன் பயப்படுறான். குத்திர எங்கயா வாசவதத்தா, வாசவதத்தாலும் போயாச்சே அப்படின்னு இவன் நினைக்கிறான். குத்திர வாசவதத்தா சிராத்கலு உபரதா வாசவதத்தா, என்னைக்கோ செத்துட்டாளே அவன் அப்படின்னு இவன் சொல்றான். ஐயோ வாசவதத்தாவா, எங்க வாசவதத்தா, சிராத், சிராத்னா வெகு காலமா செத்துட்டாளே அவ வாசவதத்தா. ராஜா வயசிய மாம, நண்பா அப்படி சொல்லாத, மாமைவம், மாமா ஏவம், அதான் மாமைவம், ஒரு மாவோட ஏவம் சந்தி ஆயிடும் சரியா, விருத்தி மாமைவம். ஸ்லோகமா ஷரயா என்ன, அவப்தம் ஷையாயாம் அவசுப்தம் மாம்னு சோதனம் பண்ணிக்கோங்க, கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. ஆமா ஷையாயாம், அந்த இரு ரா இருக்கு இல்லையா, அத ஈயா மாத்திக்கோங்க, ஹாஃப் யாவா. ஷையாயாம் அவப்தம் இருக்கு இல்லையா, அந்த வாக்கும் இப்தம்க்கும் நடுவுல சூ சேர்த்துக்கோங்க, அவசுப்தம் மாம். ஷையாயாம் அவசுப்தம் மாம், அவசுப்தம். ஆமா. போதயித்வா சகே கதா, சகே நண்பா, படுக்கையில தூங்கிட்டு இருந்த என்ன எழுப்பி விட்டுட்டு போனான். அதான் திரும்புற டைம்ல பாத்துருப்பான்னு தோன்றது இந்த இதெல்லாம் பார்க்கும்போது. அவன் பார்த்துட்டான், வாசவதத்தாவை பார்த்துட்டான். ஷையாயாம் அவசுப்தம், படுக்கையில தூங்கிட்டு இருந்த மாம் என்னை, போதயித்வா எழுப்பிட்டு நண்பா போயிருக்கா, சகே கதா, போதயித்வா சகே கதா எழுப்பி விட்டு நண்பா போயிருக்கா. தத்தேதி புருவதா பூர்வம், தக்தா அவ பொசுங்கிட்டா அப்படின்னு புருவதா அப்படின்னு சொல்லக்கூடியவனால், வஞ்சிதோஸ்மி ருமன்வதா, ருமன்வான்னு இன்னொரு மந்திரி, யோகந்தராயணன் ருமன்வான்னு ரெண்டு முக்கியமான மந்திரிகள் சரியா. ஒரு ரெண்டு பெரும்பாலும் ஒரு மந்திரிக்கு ரொம்பவே ரைட் ஹேண்ட் மாதிரி இன்னொரு மந்திரி இருப்பா இல்லையா, ஒரு அத்வானிக்கு வாஜ்பாய், சரி வாஜ்பாய்க்கு அத்வானி மாதிரி. போதயித்வா வஞ்சிதோஸ்மி ருமன்வதா, அந்த மாதிரி ருமன்வான் வந்து யோகந்தராயனுக்கு ஒரு ஷா மாதிரி. போதயித்வா சகே கதா தக்தேதி புருவதா, ருமன்வான் தான் வந்து இவனுக்கு ஃபர்ஸ்ட் சொன்னான் வாசவதத்தா. ஏன்னா அந்த அந்த இவளோட ருமன்வானோட இந்த இவனும் போயிட்டான். வாசவதத்தாவை அது செத்துட்டான்னு நம்ப வைக்கலாம், ஆனா செத்த அவளை வந்து கூட்டிட்டு போகணும்ல, தனியா விட முடியாது ராணிய. அதனால கூட்டின்னு அந்த தேசம் வரைக்கும் இவன் வந்து மாறு வேஷத்துல யோகந்தராயணன் போயிருக்கான். யாரு, பத்மாவதியோடைய தேசம் இருக்கு, அந்த இடத்துக்கு இவன் மாறு வேஷத்துல இவளோட அண்ணன் தான் நானு, இது என்னோட தங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் மாறு வேஷத்துல ரெண்டு பேருமே போயிட்டான். அப்போ ருமன்வான் தான் கொஞ்ச நாளைக்கு இங்க மந்திரியா இருந்தான். அப்போ வந்து ருமன்வான் சொன்னான் இந்த மாதிரி இவ செத்துட்டா அப்படின்னு, ஒதுங்கிட்டான்னு ருமன்வான் சொன்னானே, அவனால நான் வஞ்சிக்கப்பட்டேன், நல்லா என்னை ஏமாத்திருக்கான் பாரு அப்படின்னு இவன் சொல்றான் சரியா. தக்தேதி புருவதா, தக்தா இதி எரிந்து விட்டால் என்று புருவதா சொல்லக்கூடிய ருமன்வதா, ருமன்வானினால், ருமன்வான் ருமன்வந்தோ ருமன்வந்தா, அது திருத்தியா ருமன்வதா சரியா. ருமன்வானினால் பூர்வம் வஞ்சிதோஸ்மி, முன்னாடியே ஏமாத்தப்பட்டிருக்கேன் பாருனா, கண்ணால பார்த்தனே, இப்போ அவ எரிஞ்சிட்டான்னு சொன்னானே, நல்லா ஏமாத்திட்டான் பாரு அப்படின்னு இவன் யோசிக்கிறான். எழுந்த உடனே ருமன்வான் நல்லா ஏமாத்திருக்கான், உயிரோட இருக்கா, படுக்கையில இருந்த என்ன எழுப்பி விட்டு போயிருக்கா, அவ பொசிங்கிட்டான்னு சொன்னாலும் நல்லா ஏமாத்திருக்கான் யா அப்படின்னு இவன் விதூஷகன்ட்ட மந்திரிய பத்தி சொல்றான். விதூஷகா அபிகா அசம்பாவனி, இது இது நடக்கவே நடக்காதே, ஐயோ இந்த மாதிரிலாம் நடக்கவே நடக்காது. உதகஸ்நான சங்கீர்த்தனேன தத்ர பவதீம் சிந்தயதா சா ஸ்வப்னே திருஷ்டா. இப்பதான் அப்படின்னு இவன் ஞாபகம், நான் வந்து உஜ்ஜயினி பத்தி கதை பேச ஆரம்பிச்சேன்ல,
அங்க உதக ஸ்நானம்லாம் நிறைய இருக்குன்னு சொன்னேனே, அந்த கதையை கேட்டு உனக்கு உஜ்ஜயினி ராஜகுமாரி அந்த அவந்தி ராஜகுமாரி மனசுல கனவுல வந்திருக்கா, இப்பதான் புரியுது, கனவுல பாத்திருக்காப்பா நீ அப்படின்னா அந்த விதூஷகன் உதயனன்ட்ட சொல்றான். சரியா? ஆஹான்னு விசர்க்கம் போட்டிருப்பா. ஞாபகம் வந்த உடனே ஒரு ஒரு என்ன சொல்றது, ரிலீஃப் வரும்ல. உஜ்ஜயினி உதகஸ்நான கீர்த்தனேன சங்கீர்த்தனவா, சரி, உதகஸ்நான சங்கீர்த்தனம் நான் அதை பத்தி பேசிட்டு இருந்ததுனால தத்ரபவதியும் சிந்தையதா, அந்த மதிப்பிற்குரிய வாசவதத்தாவை நினைச்சுண்டு சா ஸ்வப்னே திருஷ்டாவ கனவுல பார்க்கப்பட்டிருப்பா, இந்த கனவுல நீ பார்த்திருப்ப அப்படின்னு அவன் சொன்னான். ராஜா, ஏவம் மயா ஸ்வப்னஹ திருஷ்டா, ஆமா ஸ்வப்னம் தான், ஸ்வப்னத்துல பார்த்தனே, கரெக்ட். அதோ அந்த இவளை கூட இன்னொருத்திய கூட நினைச்சுட்டு அதெல்லாம் சொப்னமும் பார்த்திருக்கான். இப்ப என்ன பிரச்சனைனா, சொப்னத்திலையும் பார்த்ததுனால ஒரு செகண்ட் பார்த்த ஆக்சுவல் வாசவதத்தா சொப்ன வாசவதத்தாவாங்கிறத அதோட மிக்ஸ் பண்ணு. இவன் வேற வந்து அதுக்கு ஏத்த மாதிரி அந்த சீன்ல என்ன பண்ணிருக்கான், அந்த அவ வாசவதத்தா உஜ்ஜயினியை பத்தி பேசியிருக்கான். அப்போ உஜ்ஜயினியை பத்தி பேசின உடனே அந்த ராஜகுமாரியை நீ நினைச்சிருப்ப அப்படின்னு இவன் சொல்லும் பொழுது, ஆமா ஆமா சொப்னம் பார்த்தேன், கரெக்டு தான் சொப்னம், ஆனாலும் இது நேரா வந்த மாதிரி இருக்கேப்பா அப்படின்னு யோசிக்கிறான். எதிதாவது அயம் சொப்னஹா, ஒருவேளை அது சொப்னம்னா தன்யம் அப்பிரதிபோதனம், நான் திரும்ப எழுந்துக்காம இருக்கிறதே ரொம்ப கொடுத்து வச்சதுப்பா. ஒருவேளை அந்த சொப்னத்துல நான் வாசவதத்தாவை பார்த்திருக்கேன், இது சொப்னத்துலதான் அவ வந்திருக்கானா, அப்பிரதிபோதனம் தன்யம், திரும்ப எழுந்துக்காம நான் தூங்கிட்டே இருந்திருக்கலாமே, இன்செப்ஷன்ல வர மாதிரி அப்படியே தூங்கிட்டு இருந்திருக்கலாமே. அத அயம் விப்ரமஹா, ஒருவேளை விப்ரமோவா சியாத், இல்ல சொப்னம் இல்ல அயதார்த்த ஞானம், விப்ரமஹா பிரமஹான்னு சொன்னா அது இல்லாதது இருக்கிறதா, தூரத்துல இருந்து பார்த்தா தூண் ஆள் மாதிரி தெரியுவான். ஒருவேளை இது விப்ரமா இருந்தா எனக்கு சிரம் நெடுங்காலம் எனக்கு இந்த மாதிரி ஒரு மோகமே இருக்கட்டும், இது மோகமா இருந்தா சொப்னம் இல்ல இது மோகம். சில சமயம் சொப்னத்துல இல்லாதது தெரியும், நினைவுலயும் இல்லாதது தெரியும். தூரத்துல ஒரு ஒரு குடம் பக்கத்துல கரண்டி இருந்ததுன்னா ஒரு ஆள் இப்படி கையை நீட்டின்னு இருக்கிற மாதிரி இருக்கும் இல்ல சில சமயம், அது விப்ரமஹா மோகம். நம்ம வந்து தப்பா புரிஞ்சுக்கிறது. அது இருந்தா விப்ரமே எனக்கு இருக்கட்டும், மோகமே எனக்கு நெடுங்காலம் இருந்துட்டு போட்டோமே, அப்பயாவது நான் வாசவதத்தாவை நினைச்சுட்டு இருக்கேன்னு நினைக்கிறான். அத அயம் விப்ரமோவா சியாத், ஒருவேளை இது விப்ரமமாகவாவது இருந்தால், விப்ரமோஹி அஸ்து மே சிரம், விப்ரமஹா ஹி அஸ்து, விப்ரமே எனக்கு சிரம் அஸ்து, நெடுங்காலம் எனக்கு மோகமே இருந்துட்டு போட்டோமே அப்படின்னு. சொப்பனமா இருந்தா எழுந்துக்காம இருக்கிறது எவ்வளவோ கொடுத்து வச்சது, ஒருவேளை மோகமா இருந்தா மோகமே நெடுங்காலத்துக்கு எனக்கு இருந்துட்டு போட்டோமே அப்படின்னு நினைக்கிறான். விதூஷகா போ வயசிய ஏதஸ்மின் நகரே அவந்தி சுந்தரி நாம யக்ஷினி பிரதிவசதி சாத்வயா திருஷ்டா பவேத். அவன் சொல்றான், நண்பா, இந்த ஊர்ல அவந்தி சுந்தரின்னு ஒரு யக்ஷினி, யக்ஷினினா ஒரு ஒரு இது மாதிரி பிசாசு மாதிரி ஒரு ஐதிஹியம் சொல்லுவோம்ல, அவந்தி சுந்தரின்னு அவளுக்கு பேரான். இது மாதிரிதான் காட்டுல வந்து போகும்போதெல்லாம் அவ வந்து ஜல் ஜல்னு கேட்கும், லிப்ட் கேட்கற மாதிரி கேட்டு கபலீகரம் பண்ணிருவா. அந்த மாதிரி ஒரு அவந்தி சுந்தரின்னு இங்க ஒரு யக்ஷினி இருக்கா, அந்த பக்கமா ராத்திரி போறவன்லாம் லிப்ட் கேட்பா. அந்த மாதிரி யாரோ சொல்லி வச்சிருக்கான், இங்க ஊர்ல அப்படி ஒருத்தி இருக்கா, அவ ஒருவேளை நீ பாத்திருக்கியோ, ஒருவேளை பேலஸ் வரைக்கும் வந்துட்டாளா அந்த யக்ஷினி, அந்த சுடுகாடு பக்கம் தான் நான் கேள்விப்பட்டேன் நினைக்கிறான். ஏதஸ்மின் நகரே அவந்தி சுந்தரி நாம, அவந்தி சுந்தரின்னு அவளுக்கு பேரு, யக்ஷினி பிரதிவசதி சாத்வயா திருஷ்டா, அவ ஒருவேளை நீ அவளை பாத்துட்டியோ. விதூஷகன் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல ஏதோ இந்த மாதிரி ஒரு கதை ஓடிட்டு இருக்கு. ராஜா, நானா இல்லப்பா இல்ல, ஸ்வப்னஸ்யாந்தே விபுத்தேன, இதுக்கு நடுவுல அவன் ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கான். இவன் வந்து யக்ஷினி அவந்தி சுந்தரி எல்லாம் சொல்றான் இல்லையா, ராஜா வந்து இவன் சொல்றதை கேட்கல, அவன் சொப்பனமா உண்மையானு ப்ராசஸ் பண்றான். ஏன்னா தலையில வேற அடிபட்டிருக்கு, அதுக்குள்ள எந்த நேரத்துல சொப்பனம் கெட்டு இருக்கும்னு அவன் அதுக்குள்ள கொஞ்சம் யோசிக்கிறான்ல. சொப்பனமா இருந்தாலும் நம்ம யோசிச்சா அந்த சொப்பனத்தை ரீவைண்ட் பண்ண முடியும், எதை நினைக்கும் போது எது வந்ததுன்னு நமக்கு தெரியும். அப்ப வந்து என்ன பண்றான், சொப்பனசிய அந்தே, சொப்பனம் பார்த்தேன் ஆனா சொப்னத்தினுடைய முடிவில் விபுத்தேன எழுந்துண்ட, நேத்திர விப்ரோஷிதாஞ்சனம், நேத்திர விப்ரோஷிதாஞ்சனம்னா மை இல்லாத கண்களையும் பார்த்தேன். அவளோட கண்ணு எனக்கு தெரியும், அவன் இவ்வளோ அன்பு வச்சிருக்கிறவன் அவளோட கண் எப்படின்னு கூட தெரியாது, கண்ணையும் பார்த்திருக்கான், அதான் திரும்புற நேரத்துல பார்த்திருப்பான்னு தோன்றது. விப்ரோஷிதாஞ்சனம் அதாவது மை இல்லாத கண்கள். சாரித்திரம் அப்படி ரக்ஷந்தியாக திருஷ்டம் தீர்காலகம் முகம், சாரித்திரம்
ரக்ஷந்தியாக, சாரித்திரம்னா நடத்தையை காப்பாற்றுபவள்னு அர்த்தம். அதுக்கு சாரித்திரம் அப்படி ரக்ஷந்தியாக திருஷ்டம் தீர்காலகம். சாரித்திரம் ரக்ஷந்தியானன்னா கணவனோட பிரிஞ்சு இருக்கிறவா கண்ணுக்கு நிறைய மையிட்டுக்கும். அந்த காலத்துல ஒரு அப்படி இருந்திருக்கு போல் இருக்கு. அதான் சாரித்திரம், கேரக்டரை காப்பாத்துறவ. இப்படி அந்த காலத்துல வந்து உத்தம ஸ்திரிகள் கணவன்மார் பிரிஞ்சிருந்தா மையிட்டுக்க மாட்டாளோ. அதனால சாரித்திரம் அப்படி ரக்ஷந்தியாக விப்ரோஷிதாஞ்சனம் அப்படின்னு அன்வயம். திருஷ்டம் தீர்காலகம் முகம். தீர்கால அலக்கம்னா கூந்தல், நீண்ட கூந்தல் கொண்ட அந்த முகத்தை ஆனா பார்த்தேன், கண்ணுல மை இல்ல, அதை நான் பார்த்தேன் அப்படின்னா அவன் திருப்பியும் சென்ஸுக்கு வரான். கனவு முடிஞ்சது, கனவுலையும் பார்த்தேன், ஆனா கனவு முடிஞ்சு கண்ணை திறந்தும் பார்த்தேன். சில சமயம் அந்த மாதிரி நடக்கும். கனவு முடிஞ்சு கண்ணை திறந்து பார்த்தா மாதிரி நமக்கு கனவு வரும். அந்த சில நைட் மேர்லாம் அப்படி யாராவது நம்மளை பிடிச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் தெரியுமா? சில சமயம் அந்த மாதிரி நடக்கும். எனக்கு நடந்திருக்கு. அதாவது நம்ம எழுந்துக்கணும், கையை அசைக்கணும்னு நினைப்போம். உங்களுக்கு அனுபவிச்சிருக்கேன் இல்லையா? சரி, நீங்க சீனியர்ஸா இருக்கிறதா சில பேருக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன், கஷ்டப்பட்டிருக்கு. இந்த மாதிரி நடந்திருக்கு. நம்ம கையெல்லாம் அந்த எந்த லொகேஷன்ல இருக்கோம், கையை அசைக்கிறலாம்லாம் நினைப்போம், ஆனா கையை அசைஞ்சிருக்காது. அந்த மாதிரி ஆனா வேர்த்து கடைசியில முடிஞ்சிடும். அந்த மாதிரி நடந்திருக்கு, நிறைய தடவை நடந்திருக்கு. அதுக்கு ஏதோ ஒரு சிண்ட்ரோம் சொல்றா. நான் அதுக்கப்புறம் கூகுள்ல பார்த்தேன். அதுக்கு ஒரு சிண்ட்ரோம் பேரு, என்ன பேரு, என்னமோ நைட் ட்ரீம் என்னமோ சிண்ட்ரோம். யாரோ இல்ல, நம்மளால நகர முடியல, அதுதான் கரெக்ட். யாரோ எழுப்புற மாதிரி இல்ல, கத்துற மாதிரி எல்லாம் இருக்கும். கத்தறோம், குரல் வராது, நகர முடியாது. அந்த மாதிரி ஒரு சிண்ட்ரோம் இருக்கு. எனக்கு வந்திருக்கு நிறைய தடவை. திருஷ்டம் தீர்காலகம் முகம் அப்படி. அபிச்ச வயசிய பஷ்ய மேல நண்பா பாரு அப்படின்னு கையை காமிக்கிறான். யோயம் சம்ஸ்ரஸ்தயா தேவியா தயா பாகுர் நிபீடிதா. அவ இந்த கையை தொட்டாப்பா, அதான் தொடும்போதெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு சென்ஸ் இருக்கும் இல்லையா, யாரை தொடுறாதும் ராஜா. அதனால அவனுக்கு ஓரளவுக்கு திருப்பி ரீகலெக்ட் பண்ண முடியும். அடிபட்டு இருந்தாலும் அவனால ரீகலெக்ட் பண்ண முடியறதுங்கிறத காமிக்கிறான். சந்திரஸ்தயா யோயம் சந்திரஸ்தயா தேவியா, சந்திரஸ்தானா ரொம்ப பரபரப்போடு தேவியினால், தயா பாகுர் நிபீடிதா, அவளால் என் கை பிடிக்கப்பட்டது. நிபீடிதகானா கையே பிடிக்கப்பட்டது. ஸ்வப்னேபி உற்பன்ன சம்ஸ்பர்ஷா, ஸ்வப்னத்துல கூட கை தொட்டா ரோமஹர்ஷம் வருமே, மயிர்கூச்சம். ரோமஹர்ஷம் நமுஞ்சதி, இந்த மயிர்கூச்சம் இன்னும் கூட கையில இருந்து போல பார். அவ கைய தொட்டாப்பா, கைய தொட்டா இங்கதான் இருந்தா அப்படின்னு அவன் வேற சொல்றான். விதூஷகா மாயிதானியும் பவான் அனர்த்தம் சிந்தையித்வா. இப்போ அனர்த்தத்தை நீங்க எதையும் யோசிக்காதீங்க, இது என்ன இந்த வாசவதத்தா அவன் நினைக்கிற டைமா இது அப்படின்னு அவனுக்கு வேற அவன் கவலை. மந்திரி எல்லாம் வந்து இவனை கன்வின்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சிருக்கா. இந்த நேரத்துல விதூஷகனோட இருந்துதான் இவன் திருப்பியும் வாசவதத்தை அவன் நினைச்சுட்டான், பழி போட்டான்னா, நீ ஏதாவது உஜ்ஜயினி கதையை சொல்லியிருப்ப அப்படின்னு அவன் பண்ணானா அவனுக்கு தான் கெட்ட பேரு. ஏயா இப்பெல்லாம் இந்த நேரத்துல போய் நீ வாசவதத்தை அவன் நினைக்காதான், அவனுக்கு அவன் கவலையோட சொல்றான். மா இதானியும் மேதானியும் இருக்கு இல்லையா, மா இதானியும் அதான் சந்தி. பவான் அனர்த்தம் சிந்தை, ஏதாவது அனர்த்தத்தை யோசிக்காதையா, நடக்காத கதையை யோசி. வாசவதத்தா தான் செத்துட்டாளே, செத்து போனவளை பத்தி நீயா உனக்கு நினைப்பு அப்படின்னு அவன் கெஞ்சறான். ஏத்து பவான் சதுஷாலம் இருக்கும், முதல்ல வா. சதுஷாலம்னா 4 பேர் நடக்கிற இடம். ராத்திரியா இருந்தாலும் அந்த புறத்துல ஏதாவது ஒரு கச்சேரி நடந்துட்டு இருக்கும், கல்யாண டைம் தானே இது, அங்கங்கேயா போலாம், எவனா பாடிட்டு இருப்பான், போலாம் அங்க வாப்பா அப்படின்னு கூட்டின்னு போறான். சதுஷாலம்னா ஜங்ஷன் ஆற, அந்த பேலஸ்ல ஜங்ஷன் ஆற பாயிண்ட்ஸ் ஏதாவது இருக்கும், அங்க ஏதாவது நடந்துட்டு இருக்கும், ஏதாவது பீப்புள் நடந்துட்டு இருப்பா, அங்கேயே போலாம் அப்படின்னு கூட்டின்னு போறான். காஞ்சிகீயா பிரவிஷ்யா, இதோட முடியறது. காஞ்சிகீயா நடுவுல காஞ்சிகீயன்னு ஒருத்தன் வருவான். காஞ்சிகீயா யார் தெரியுமா? காஞ்சிகீயன்னு ஒரு டிராமா கேரக்டர். அவன் வந்து வயசான ஒரு கேரக்டர், ஷர்ட் போட்டுப்பான். அதாவது நாடகத்துல ஷர்ட் போட்டுக்கிற கேரக்டர்ஸ் கொஞ்சம் பேர் தான் இருப்பா. ராஜா, சிப்பாய்கள்லாம் கூட இது போட்டுப்பா, கவச்சம் போட்டுன்னு இருப்பா, அந்த இது ஆர்மர் போட்டுன்னு இருப்பா. சில பேர் தான் ஷர்ட் போட்டுன்னு இருப்பா. அதுல அந்தப்புற சரோ விருத்தா, அதாவது வயசான ஒரு கேரக்டர், அவனுக்கு காஞ்சிகீயான்னு பேரு. கஞ்சுக்கம்னா ஷர்ட் போட்டுன்னு இருக்கிறதுனால அவனுக்கு காஞ்சிகீயான்னு பேரு. அவனுக்கு வந்து ஃப்ரீ இது உண்டு, எல்லா இடத்துலயும் அனுமதி கேட்டுலாம் அவன் போக வேண்டாம். எந்த நேரத்துலயும் வந்து
ராணியையும் நேரா போய் பார்ப்பான். ராஜா அந்தப்புறம் வரைக்கும் எங்க வேணாலும் அவன் போவான். அவனுக்கு ஃப்ரீ இது உண்டு, என்ட்ரன்ஸ் உண்டு. அப்படிப்பட்ட ஒரு வயசான கேரக்டரை காஞ்சிகியான்னு சொல்லுவா நாடகத்துல. சரியா? காஞ்சிகியன் உள்ள போற. ஜெயத்வாரிய புத்திரஹா, அரசருக்கு வெற்றி உண்டாகட்டும் உள்ள போறான். அஸ்மாகம் மகாராஜா தரிசகா, எங்க ராஜா தரிசகன், அதாவது பவந்தமாக ஏஷகலு பவதா அமாத்தியா ருமன்வான். தரிசகன் இன்னொரு ராஜா, இவனோட அலையன்ஸ் இருக்கிறவன். பவதா அமாத்தியா, உங்களுடைய அமாத்தியன், அதாவது தரிசகனுடைய காஞ்சிகியன் வரானா நினைக்கிறேன் மேபி. ருமன்வான் இருக்கானே, அவர் மகதா பல சமுதாயேன, ஒரு பெரிய சேனையோட, பலம்னா சேனைன்னு அர்த்தம். சரியா? மகதா பல சமுதாயேன, ஒரு பெரிய சேனை கூட்டத்தோடு உபயாத்தகா வந்து சேர்ந்து விட்டார். உபயாத்தகலு ஆருணிம் அபிகாதயித்தும். ஆருணிங்கிற அந்த கெட்ட ராஜா, எவன் வந்து இவன் தேசத்தை, வத்ச தேசத்தை ஆக்கிரமிச்சுட்டு இருக்கானோ, அந்த ஆருணிய தாக்குவதற்கு ருமன்வான் ஒரு பெரிய சேனையோட வந்து சேர்ந்து விட்டான். தயா ஹஸ்தியஸ்வ ரத பதாதீனி மாமகானி விஜயாங்கானி சன்னத்தானி. தயானா அதோடு சேர்த்து அந்த சேனையாசக, அந்த சேனையோட ஆருணி ஒரு பெரிய சேனையை கூட்டு வந்திருக்கான். அதோட தரிசகன்கிற ராஜாவோட சேனையும் இங்க மிங்கிலாருது. என்ன, எப்படிப்பட்ட சேனை? சதுரங்க சேனை. ஹஸ்தி அஸ்வ ரத பதாதி. ஹஸ்தினா யானைப்படை, அஸ்வனா குதிரைப்படை, ரதனா தேர்படை, பதாத்தினா காலாட்படை. ஹஸ்தியஸ்வ ரத பதாத்தீனி மாமகானி. மாமகான்னா என்னுடையன்னு அர்த்தம். சரியா? ருமன்வான்னு ஒரு பெரிய சேனையை திரட்டின்னு வந்துட்டான். தரிசகன்கிற எங்க ராஜாவும் சொன்னார், இந்த சதுரங்க சேனையும் விஜய அங்கானி, விஜயத்திற்கு அங்கம், அதாவது வெற்றிக்கு அங்கமான சதுரங்க சேனையும் சன்னத்தானி, ரெடியா இருக்கு. தது உத்திஷ்டத்து பவான், அதனால் நீங்கள் எழுந்து கொள்ளுங்கள் அப்படின்னு தரிசகன், எங்க ராஜா தரிசகன் வந்து உங்கள்கிட்ட தெரிவிக்க சொல்றார். அபிச்ச, மேலும் பின்னாஸ்தே ரிபவஹா, உங்களுடைய எதிரிகள் எல்லாம் நொறுங்கினா இப்பயே. பவத் குணரதாகா பௌராகா சமாஸ்வாசிதா, உங்களுடைய குணத்தில் ரதாகா, ரதாகனா நாட்டம் கொண்டவர்களான பௌராகா மக்கள், அதாவது மக்கள்லாம் வந்து இந்த ராஜா வத்சராஜா உதயணனை தான் விரும்புறா. சரியா? உதயணன்கிறவன் நல்ல அரசன். அவனுக்கு கலை இத்தியாதிகள்லாம் நல்ல நாட்டம் உண்டு, வீணை வாசிப்பான், அந்த மாதிரி நல்ல இது. ஆனா ருமன்வான் அப்படி இல்லை, அவன் கொடுங்கோல் ராஜா. அவன் தான் ஆனா இப்போ ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு இருக்கான். அதனால பவத் குணரதாகா பௌராகா, உன்னுடைய குணத்தில் நாட்டம் கொண்ட பௌராகா நகரத்து மக்கள், புரே பவாகா பௌராகா, அதாவது புறத்தில் இருப்பவர்கள் பௌரர்கள் பேரு. சம ஆஸ்வாசிதாக, அவர்கள்லாம் சமாதானப்படுத்தப்பட்டார்கள். பௌராகா சமாசனம் சாதாரண. பார்ஷ்ணி யாபி, பார்ஷ்ணிம்னு மேல புள்ளி இருக்கு, வேண்டாம். பார்ஷ்ணி யாபி பவத் பிரயாண சமயே தஸ்யா விதானம் கிருதம். பவத் பிரயாண சமயே பார்ஷ்ணி, பார்ஷ்ணினா பின்னாடி வரக்கூடிய சேனை, பார்ஷ்ணின்னு பேர் அதுக்கு. சரியா? பார்ஷ்ணி யாபி, யாபி பார்ஷ்ணி, எந்த ஒரு பார்ஷ்ணின்னு ஒண்ணு பின்னாடி வரக்கூடிய சேனை உண்டோ, பவத் பிரயாண சமயம், அதாவது என்னன்னா, ராஜா வந்து டைரக்டா யுத்தம் பண்ண போக மாட்டான். ராஜா வருவான், முன்னாடி ஒரு சில சேனை போகும், அதை வழி நடத்தின்னு இவன் போவான். இவனுக்கு பின்னாடியும் சில சேனைகள் வரும். அப்படி நடுவுல ப்ரொடெக்டடா இருப்பான். ஏன்னா பின்னாடி வந்து யாராவது தாக்குதல் பண்ணாலும் அந்த சேனை வந்து கொஞ்சம் ப்ரொடெக்ட் பண்றதுக்கு. அந்த மாதிரி பார்ஷ்ணின்னு ஒண்ணு உண்டு, பின்னாடி வரக்கூடிய. பார்ஷ்ணியாபி பவத் பிரயாண சமயே, நீங்க கிளம்பும்போது எது பின்னாடி சேனை வரணுமோ, தஸ்யா விதானம் கிருதம், அதையும் விதானம்னா ஏற்பாடு, அதுக்கும் ஏற்பாடு பண்ணியாச்சு. யத்யத் சாத்தியம் அரிப்பிரமாத ஜனனம், அரினா எதிரி, அரிஹி. யத்யத் சாத்தியம் அரிப்பிரமாத ஜனனம், எதிரியை பிரமாதம்னா என்ன, கடைவதற்கு, எதிரியை கடைஞ்சு எடுக்கிறதுங்கிறது உண்டு பண்ணமே, எதிரிய தோட்டி எடுக்கிறது. பிரமாத ஜனனம், தோட்டி எடுக்கிறதுக்கு எத்யத் சாத்தியம், எதெல்லாம் சாதிக்கணுமோ, தத்தன் மயா அனுஷ்டிதம், அது எல்லாத்தையும் நான் ஏற்பாடு பண்ணிட்டேன். யார் சொல்றான்? காஞ்சிகியா வந்து இவன் சொன்னதா சொல்றான், தரிசகன் சொல்றதாக சொல்றான். அதாவது ஓ மந்திரி சேனையை ரெடி பண்ணிட்டான், என்னுடைய சேனையும் சதுரங்க சேனை வந்துடுத்து, உன்னோட எதிரிலாம் இப்பயே செத்துட்டான் நானே, உன்னுடைய நகரத்து ஜனங்கள்லாம் சமாதானப்படுத்தியாச்சு, உனக்கு பின்னாடி வரக்கூடிய சேனை நீ வந்து யுத்தம் பண்ணா போறோம். இப்போ ராஜா வந்து ராணிய நினைச்சுட்டு இருக்கார், இல்ல ராஜா கல்யாணத்துல இருக்காருன்னு மக்கள் நினைச்சுட்டு இருக்கான். அவன் யுத்தம் பண்ண இறங்கிட்டான்னா அவ்வளவுதான், உனக்கு பின்னாடி வரக்கூடிய சேனையெல்லாம் ரெடி பண்ணிட்டோம்.
தத்தன்மையா அனுஷ்டிதம். அது எல்லாத்தையும் எதெல்லாம் எதிரிய கடைஞ்சு எடுக்கிறதுக்கு தேவையோ அது எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணிட்டேன். தீர்ணாச்சாப்பி பலைர் நதி திரிபதகா. அந்த இவன் இந்த தரிசகனுடைய ராஜா அவன் வந்து இங்க வத்சதேசத்துக்கு வரணும்னா கங்கையை தாண்டி வரணும். கங்கைலாம் அந்த காலத்துல ரொம்ப பெருசா இருக்கும், பெரிய பிரிட்ஜஸ், நிறைய குறுக்க நிறைய படகு வச்சுட்டு பிரிட்ஜ் எல்லாமும் யூஸ் பண்ணிட்டு அப்படி வரணும். அதுதான் சொல்றான், தீர்ணா சாப்பி பலைஹி நதி திரிபதகா. திரிபதகானா கங்கான அர்த்தம். சரியா? திரிபதகானா 3 வழியாக கிளை விட்டு ஓடக்கூடிய ஒரு மகாநதி கங்கா. வத்சாஷ்ட ஹஸ்தே தவ. வத்சதேசங்களும் உன்னுடைய கையில இப்போ. வத்சதேசத்தை எந்தெந்த இடத்துல அவன் இது பண்ணானோ, ஆக்கிரமணம் பண்ணானோ அதெல்லாம் உன் கையில வந்துடுதுன்னு நானே அப்படின்னு அவன் எதிரி வந்து சொல்றான். சரியா? காஞ்சிகியா வந்து எதிரி வந்து சொல்றான். காஞ்சிகி வந்து தரிசகன்கிற ராஜா சொன்னதாக வந்து யுத்தத்துல என்னென்னலாம் ஏற்பாடு ஆயிருக்குங்கிறத வந்து நிவேதனம் பண்றான். அந்த ஏற்பாட்டுக்கு ஆளை விட்டுட்டு தான் இவன் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கான். யாரு? பத்மாவதியோட நம்ம புரிஞ்சுக்கணும். சரியா? ராஜா உத்தாய. அதான் இது வந்து ஒரு இது மாதிரி சொல்லணும். பின்னாஸ்தே ரிபவஹா. எதிரியெல்லாம் பொடியாய். பின்னாஸ்தே ரிபவஹா பவத் குணரதா பௌராஹா சமாஸ்வாசி. உன்னுடைய குணத்தில் நாட்டமுள்ள நகரத்து மக்கள்லாம் சமாதானப்படுத்த. சரியா? எதிரிலாம் உடஞ்சான். பின்னாஸ்தே ரிபவஹா பவத் குணரதா பௌராஹா சமாஸ்வாசி. பார்ஷ்ணீயாபி பவத் பிரயாண சமயே தஸ்யா விதானம் கிருதம். பின்னாடி என்ன சேனையோட அதெல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சு. எத்யத் சாத்தியம் அரி பிரமாத ஜனனம். எதிரிய கடைஞ்செடுக்கிறதுக்கு என்னென்னலாம் சாத்தியமோ தத்தன் மயா அனுஷ்டி. அது எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணிட்டேன். தத்தன் மயா அனுஷ்டிதம். தீர்ணாச்சாப்பி பலைர் நதி திரிபதகா. அந்த நதி திரிபதகா இருக்கே கங்கா. பலைஹி நதி வத்சாஷ்ட ஹஸ்தேதவ. வத்சதேசம் உன் கையில வந்துடுது அப்படின்னு அவன் சொல்றான். ராஜா உத்தாய போய் எழுந்துக்கிறான். பாடம் சரிப்பா. அயமிதானீம் உபேத்திய நாகேந்திர துரங்க தீர்ணே தமாருணிம் தாருண கர்ம தக்ஷம் விகீர்ண பானோக்ர தரங்க பங்கே மகார்ணவாபே யுதி நாசயாம் அப்படின்னு உதயன. இவ்வளவு நேரம் ரொமான்டிக்கா வாசவதத்தான்னா இப்ப எழுந்தான். உபேத்திய நாகேந்திர துரங்க தீர்ணே. நாகேந்திரனா என்ன? யானைகள், உயர்ந்த யானைகள், உயர்ந்த குதிரைகள், அவர்களால் தீர்ணே கடக்கப்பட்டதான யுத்த பூமி. அதுல தம் ஆருணி. அந்த ஆருணி இருக்கானே தாருண கர்ம தக்ஷம். தாருண கர்மனா கொடிய செயல். கொடிய செயலை செய்வதில் சிறந்தவன். கொடிய செயல் டிஃபரெண்டா அவனுக்கு டார்ச்சர் ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்கு. யாருக்கு? ஆருணிக்கு. அவன் கொடுங்கோல் ராஜா. தாருண கர்ம தக்ஷம். பயங்கரமான கர்மாவை செய்யக்கூடியவர்களில் தக்ஷகா சிறந்தவனான அந்த ஆருணியை தமாருணிம் தாருண கர்ம விகீர்ண பானோக்ர தரங்க பங்கே. உக்ரமான பானங்கள், விகீர்ண விடப்பட்ட உக்ரமான பானங்கள் இருக்கே, பானங்களாகிய தரங்கங்கள், அலைகள். அந்த அலைகளால் தாக்கப்பட்ட இந்த யுத்தம் என்கின்ற கடல், அதுல உயர்ந்த யானைகள், உயர்ந்த குதிரைகள்லாம் கடந்து போயின்னு இருக்கு. அதுல மகார்ணவாபே, மகார்ணவம் பெருங்கடல் போன்ற அந்த யுத்தத்தில் நாசயாமி, அந்த ஆருணிய கொல்றம் பாரிப்போ அப்படின்னு எழுந்துட்டான். அதுதான் மூடு ஸ்விங்கு. அதாவது ரொமான்டிக்கா ஆரம்பிச்ச அந்த தலைவலியோட ஆரம்பிச்சு ரொம்ப ரொமான்ஸா போனது ஒரு வீர ரசத்துல முடியறது. உபேத்திய நாகேந்திர துரங்க பங்கே தம் ஆருணிம் தாருண கர்ம தக்ஷம் விகீர்ண பானோக்ர துரங்க தரங்க பங்கே மகார்ணவாபே யுதி நாசயாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். அவ்வளவுதான். இதுக்கப்புறம் போய் அந்த ஆருணிய வந்து இதுல யுத்தத்துல ஜெயிச்சு அதுக்கப்புறமா யோகந்தராயணன் வந்து நான் தான் வந்து வாசவதத்தா உங்களுக்கு தெரியாம இதெல்லாம் இது பண்ணி அப்புறம் வாசவதத்தா பத்மாவதி இவா எல்லாருமே ஹாப்பி எவர் ஆஃப்டர் அப்படிங்கிற மாதிரி முடிஞ்சிருக்கும். அதெல்லாம் நமக்கு இல்ல, சிலபஸ்ல இல்ல. 5வது அங்கம் மாத்திரம் கொடுத்திருக்கா. 5வது அங்கம் ஏன் கொடுத்திருக்கான்னா அந்த இதை எப்படி காமிக்கிறான், அந்த ஒரு மூடு ஸ்விங், அந்த வாசவதத்தாவை எப்படி கொண்டு வந்து கவி வந்து அந்த அதுக்கு ஒரு சீன் வச்சிருக்கான் பாருங்க. சரியா? ஓகே. ஃபுல்லா நாடகம் பூரா ஒரே ரசம் இருந்ததுன்னா நல்லா இருக்காது. அங்கங்க ஸ்விங் பண்ணும். இதுல கூட எங்க சாகுந்தலத்துல கூட பார்த்தா தெரியும்.
கொஞ்சம் நல்லா இருக்கும், கொஞ்சம் ஒரு வர்ணனை இருக்கும், அந்த மாதிரி மாத்தி மாத்தி வரும். ஓகே, இதுக்கப்புறம் நம்ம படிக்க வேண்டியது ஒரே ஒரு டெக்ஸ்ட் தான் பாக்கி, லகு காதம்பரி சங்கிரஹா. அதை அடுத்த கிளாஸ்ல இருந்து ஆரம்பிப்போம்.